What are the topics that will be covered? எல்லாமே நான் சொல்றேன். Okay guys, welcome to this Python workshop. So this is going to be a 2-day workshop. 2 days அப்படிங்கிறது வந்து நம்ம 1 day வந்து we are planning to cover almost like 6 hours. So 5 to 6 hours வந்து இந்த கிளாஸ் போகுது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்னென்னலாம் கவர் பண்ணுவோம்னா அட்டர் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தன். ஸோ இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு இருந்தாலும் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் சம்வேர் அண்ட் கோ டு சம்வேர். ஸோ நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஐ ரெக்கமெண்ட் யூ டு ப்ராக்டிஸ் அலாங் சைட் மீ. ஸோ உங்களால் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும், உங்கள்கிட்ட டூல்ஸ் இருக்குன்னா செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ரெக்கார்டிங்கை பார்க்க ட்ரை இட் எகெயின். ஓகேவா? ஸோ some noise is coming. இருங்க நாய்ஸ் வந்து நிறைய பேர் அன்மியூட்டில் இருக்காங்க. ஸோ கைஸ் எவ்ரிபடி ப்ளீஸ் மியூட். இப்போ சொல்லுங்கள் ப்ரோ. நேற்று சர்வர் ரெடி பண்ணீங்க ப்ரோ. அப்போ நேற்று கதையை விட்டுருங்க ப்ளீஸ். இக்னோர் பேட்ச் 5 அண்ட் அதர் கிளாஸஸ். திஸ் இஸ் அ ஃப்ரெஷ் ஒன். ஓகேவா? நேற்று பேட்ச் 5 கதையை பேட்ச் 5 மட்டும் பேசுங்க ப்ரோ. யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் ப்ரோ. இல்ல குரூப்ல வரலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 500 எடுக்கணும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அதனால நோ ப்ராப்ளம். ஓகே ப்ரோ, थैंक यू ப்ரோ. So even if your friends want to join, ask them to join. You can you're free to forward the link. Okay, சரி. So ப்ரோ பைத்தான்ல த்ரெட்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் எல்லாமே எல்லாமே சொல்லுங்க. சொல்லுங்க. Let me start the class. So இப்போ என் கூட வந்து நீங்க சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்றது தான் கேள்வி. பட் நான் வந்து I'm not telling whether you should do it or not. Either way is fine for me. Okay. So நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். So I am going to use a software called as Code Runner. ஓகேவா? So Code Runner அப்படிங்கிறது வந்து என்னன்னா it will help me run multiple languages. ஓகேவா? So for example எனக்கு என்ன language வேணுமோ நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா நான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணுவேன். ஓகே, பைத்தன். So எனக்கு வந்து basically it is easy for me to teach. So I don't think that you should try to use the same editor because this editor is not available for Windows or this editor is not available for Linux. Okay, this is a Mac only editor. So அதனால நான் வந்து இந்த போய் நீங்க கூகுள் தேடி எடுத்துட்டு இருக்காதீங்க, அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே, நைஸ். So இன்னைக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படினு பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஒரு கோல் போடுறேன். ஓகே, ப்ளீஸ் எல்லா விஷயத்தையும் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஐம் சீயிங் அரௌண்ட் 284 பார்ட்டிசிபென்ட்ஸ். ப்ளீஸ் எவ்ரிபடி ட்ரை டு ஆன்சர் திஸ். ஸோ நான் இப்போ கேட்குற கேள்விக்கான பதில் நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாவே போதும். ஓகேவா? ஸோ தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஹிட் அஸ். ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி வோட் திஸ். ஓகே, ஏதோ ஒன்று தெரிஞ்சிருந்தாவே போதும். ஸோ ஏன் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருந்தாவே நான் போதும் அப்படின்னு சொல்கிறேன்னா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் தாட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அந்த தாட் ப்ராசஸை வந்து நம்ம கொண்டு போகும்போது யூ டோன்ட் நீட் டு நோ லைக் மல்டிபிள் லாங்குவேஜஸ். ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருந்தால் போதும். அந்த எக்ஸ்பர்டீஸ் கேன் அப்ளை டு அதர் லாங்குவேஜஸ். அதை தான் நம்ம வந்து செய்யணும். ஓகே. ஹலோ ப்ரோ. நான் வந்து LXTP பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ப்ரோ. நான் பேட்ச் போஸ்ட் பண்ணுறேன். ஜாயின் ஆயிக்கோங்க. காமன் லிங்க் ஜூம் சாட்லேயே அனுப்பிச்சிருக்கேன். ஓகேவா? சரி. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு எப்படி படிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ we are going to learn from basics. என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா it is going to be நான் இதை வந்து should I use my iPad? ப்ரோ லிங்க் மறுபடியும் வேற யாரும் கூப்பிட்டு இல்லை நான் ஜூம்ல எனக்கு நான் சென்ட் பண்ணி கேட்க மறுபடியும் லேட்டாக ஜாயின் நான் உங்களுக்கு ஜூம் சாட்டில் காமிக்காது மறுபடியும் சென்ட் பண்ணி. So I'm also going to use a board. So LHTP ல கிளியரா இருக்கவங்களுக்கு இந்த கோர்ஸ் தெரியும். எல்லாரும்
ஸோ டாபிக்ஸ் டு பி கவர்ட் என்ன அப்படிங்கிறத நான் எழுதிட்டேன். ஸோ யூ கைஸ் வில் நோ வாட் ஆர் ஆல் த திங்ஸ் that we are going to learn. So first, what is the first thing that we are going to learn Abhina? Is going to be primitive data types. Do you know what is meant by primitive data types? This is regarding to Python. Primitive data types என்னப்பா? Basic data types. So character. Basic data types அப்படினு சொல்றத தாண்டி we can tell it like இது வந்து variables அப்படினு சொல்லலாமா? Primitive ஒரு operating system வேலை செய்யணும், ஒரு program வேலை செய்யணும் அப்படினா these are the basic data types that are required. Okay. So primitive data types and operators இத வந்து will start with. So இதுக்கு அப்புறமா will go with variables. Actually இது வந்து we don't இது வந்து செகண்ட் இருக்கு. So primitive data types and operators. I hope you know what operators are. Variables and collections வந்து will have it as a common. Okay. So I hope you know variables and collections இது எல்லாமே ஏதாவது இங்க வந்து objects அப்படினு சொல்லுவோம். So உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்படினு தெரியல, பட் ஃபைன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், எக்ஸ்பிளைன் இன் டீடைல். ஓகேவா? So அடுத்து நம்ம பார்க்க போறது control flow and iterables. So control flow அப்படினா உங்க கோட் வந்து எப்படி வர்க் ஆகணும் அத வந்து we can control it in a lot of ways. So control அப்படினு சொல்றது வந்து எந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த லைன் ஆஃப் கோட் வந்து ஸ்கிப் ஆகணும் அப்படிங்கறத வந்து control அப்படினு சொல்றது. So பேசிக்கா நம்ம if else while அந்த மாதிரி loops இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் control structures அப்படினு சொல்றோம். control flow, control structures, additional operators நிறைய இருக்கு. So as we move on we'll learn those things. ஓகேவா? So அடுத்து விஷயம் functions. So functions அப்படிங்கிறது வந்து the basic thing that is available in any programming language. So வேற எந்த language வந்து இந்த functions அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணினாலும் இங்க வந்து it is going to be easier for you. So sorry, இப்போ பேசுறது கேக்குதா? Guys? Yes bro. Okay. Okay, cool. So, நம்ம லூஸ் ஆயிடுச்சு. Okay, so functions. Functions அப்புறம் what we are going to look at is modules. Modules அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is just about நம்ம யூஸ் பண்ற libraries, other files, other third party libraries that we can include in our program. So இதெல்லாம் வந்து modules அப்படினு சொல்லுவோம். Can we learn all these functions through mobile? அது வந்து எனக்கு தெரியல. நீங்க டெர்ம்ஸ்ல ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா I'll be able to tell. Okay, so அடுத்து நம்ம பார்க்க போறது classes means object oriented programming structures. அத பத்தின பேசிக்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம பார்ப்போம். So classes குள்ளேயே வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படினா inheritance அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? Inheritance. So உங்களுக்கு எத்தனை பேருக்கு inheritance பத்தி தெரியும் அப்படினு எனக்கு தெரியல. So inheritance அப்படிங்கிறது வந்து என்னன்னா நிறைய classes இருக்கும். object oriented பத்தி தெரிஞ்சவங்களுக்கு this is fine. object oriented பத்தி தெரியாதவங்க so you just need to wait for the class. So இதுக்கு அப்புறம் several other advanced stuff. Some advanced stuff. So இதுதான் வந்து நம்மளோட topics to be covered for the marathon. ஓகேவா? So ரொம்ப பேசிக்கா தான் வச்சிருக்கோம். I'm also expecting this to be a basics class. So யாருக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படினாலும் you guys can start and you can learn அப்படிங்கறது தான் இதனோட whole objective. ஓகேவா? So இதனோட complete recordings உங்களுக்கு வந்து Vimeo ல மறுபடியும் நான் கொடுப்போம். So இந்த கிளாஸை கண்டினியூஸா வாட்ச் பண்ண முடியல, ஒரு 1 or 2 hours எங்க மிஸ் ஆகுறீங்க, வெளிய போறீங்க வரீங்க அப்படினாலும் you can watch the recordings and எல்லாத்துக்குமே recording கிடைக்கும். Full basics சொல்லி தரேன். So try to stay with me throughout the session. ஓகேவா? 300 participants இருக்கீங்க. Try to stay throughout the செஷன். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நிறைய பேசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய நுணுக்கங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த நுணுக்கங்கள் வந்து நீங்க ஒவ்வொரு கவனிக்கும் போது இது ஈஸி ஃபார் யூ டு லேர்ன். ஓகேவா? ஸோ டவுன்லோடபிள் எல்லாம் தர மாட்டேன், எப்பயும் வீடியோல எப்படி தரணும் அப்படி தரேன். ஓகே, ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் திஸ் ஒயிட் போர்ட் மச். நான் வந்து உங்களுக்கு ஐ மீன் சாரி திஸ் போர்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் இட் மச். ஐ கேன் கோ வித் தி எடிட்டர் இட்செல்ஃப். ஓகே, ஸோ ஒரு பைத்தன் வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பைத்தன் அப்படிங்கிற லாங்குவேஜ் இதில் பைத்தனோட ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி உங்களுக்கு வேணுமா? யூ கைஸ் வாண்ட் பைத்தன் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி? Bro light basics மட்டும் bro light ஓகே, ஸோ பைத்தன் எடிட்டர் which editor you use I don't know. நீங்க எந்த எடிட்டர் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு என்ன எடிட்டர் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பைத்தன் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து பேசிக்கலி எப்படி சொல்றது, ஒரு ஹை லெவல் ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஓகேவா? ஹை லெவல் ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஸோ ஏன் இது வந்து ஹை லெவல் ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ்னு சொல்றோம்னா தேர் ஆர் லாங்குவேஜஸ் தட் ஆர் பில்ட் ஃபார் சர்டன் பர்பஸஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் PHP எடுத்தீங்க அப்படின்னா PHP-யோட முழு நோக்கமே do web தான். ஓகேவா? வெப் டெவலப் பண்ண PHP-யோட முழு நோக்கம். ஸோ இப்போ நீங்க ஆர்லாம் எடுத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் இஸ் objective of the programming language. அந்த மாதிரி பைத்தன் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து when it was initially founded அப்படின்னா I believe அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து 1989ல வந்து they had their first release candidate and அந்த லைன் வந்து 1991ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரிலீஸ் சொல்லலாம். இதுதான் வந்து பப்ளிக் ரிலீஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரிலீஸ் ஆனப்போ வந்து இது யார் who created it, ஒரு லாங்குவேஜ் வந்து யார் கிரியேட் பண்ணனா இது வந்து ஒரு ப்ரொஃபசர் டிசைன் பண்ணது. ஸோ கைடோ வான் ஆர் people use it for. See, people use it for a lot of things. The general purpose nu pottame வேற என்ன purpose இருக்கு? I don't understand. நீங்க வேற purpose சொல்றீங்க. அதான் general purpose போட்டாச்சுல. What do you call other purposes other than general? You can use anything. You don't have to ask me every time can I use this editor that editor. If it is Python you can use it. If it supports Python, if it supports basic Python code you can use it.
ஓகே சரி ஸோ இவர் தாங்க கண்டுபிடிச்சார் இந்த கைடோ வான் ரோஸ்மேன் அப்படிங்கிறவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ இவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜ் வந்து நிறைய பாப்புலாரிட்டி வந்துச்சு. ஆனால் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த கடந்த ஒரு 5 வருஷமா பைத்தன் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆகலாம், ஆனால் பைத்தன் வந்து ஒரு மாதிரி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தெரியுதா? யூ கைஸ் ஆர் ஏபிள் டு சீ தட் பைத்தன் அப்படிங்கிற லாங்குவேஜ் எவ்ரிபடி இஸ் ஃபோக்கசிங் டூ மச். ஏன் தெரியுமா? யூ நோ why colleges and schools are focusing on Python so much in DCS? Python நான் சொல்றேன் பாருங்க, C யும் Python எல்லாம் கிட்ட ஒரே டைம்ல தான் கண்டுபிடிச்சாங்க. when was C invented, when was Python invented, எல்லாம் same time. Everything became standardized after the same thing. So yes, after Anna University started giving their 2017 regulations, because of the interpreter கிடையாது, Anna University syllabus மாத்திச்சு, தமிழ்நாடு பக்கம் Python நடி ஓடிட்டு அவ்வளவுதான். அது முன்னாடி வரைக்கும் நமக்கு Python என்ன தெரியாம இருந்துச்சு. So beginner friendly, all these things are acceptable, but I don't tell it is a beginner friendly language. ஏன் அப்படினா when you are a beginner you are supposed to learn fundamentals, right? When you are a beginner you are supposed to learn fundamentals, but with respect to Python you can't learn all the fundamentals that is required or that the programming language should teach you. So for example, நீங்க வந்து C எடுத்தீங்க அல்லது Java எடுத்தீங்க அப்படினா those things will teach you a lot while you are programming, whereas when you take Python நீங்க வந்து you won't learn much with Python. You can easily experiment, you can easily make use of it, but whether the language will teach you anything அப்படினா maybe when I compare with C and Java, what this language can teach you is minimal, but அதுதான் வந்து language waste அப்படினா நான் சொல்ல. I'm telling Python is one of the amazing languages, and if I need to make a choice between Java, Python and C, I'll always go for Python. But learners friendly அப்படின ஒரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துக்கு obviously Python recommend பண்ண மாட்டேன். அந்த காரணத்தால இன்னைக்கு வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ண எல்லா LHTP batchesலயும் Python வந்து கடைசியா ஒரு add-on language தான் வச்சிருக்கோமே தவிர C தான் வந்து main focus language. So is Python fast? No. Think Python அப்படிங்கிற language வந்து எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படினா Python is an interpreter னு சொல்லுவோம். ஓகேவா? So first of all you need to understand what is an interpreter. Okay? So எல்லாரும் Google வச்சிருப்பீங்க. Google எடுத்து what is an interpreter அப்படின Google search பண்ணுங்க. What is interpreter? What is interpreter? So interpreter அப்படிங்கிறது see அது less than C, greater than C, don't go to the conclusion. These are all the things that everybody just tells. And it is not compiling code line by line. Interpreter doesn't compile code. Interpreter simply runs the code. That is the translator. So இவர் என்ன செஞ்சிருக்காரு, நம்ம கைடோ வான் ரோஸ்மேன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா he created a software. Okay, interpreter கதைலாம் ப்ராப்ளம். He created a piece of software. Okay, so let's assume it is a piece of software, and in the piece of software if you feed a line of code, instead of compiling it will simply run it. Okay, அது என்ன செய்யும் அப்படின்னா it will simply run it ன்னு சொல்லலாம். So run it in the CPU and it gives the result back. So இதுதான் வந்து நம்மளோட interpreter னு வெச்சுக்கலாம். So இந்த whereas compiling language நீங்க C மாதிரியான languages எல்லாம் எடுத்தீங்கன்னா it requires you to compile the code and then run the code. So நீங்க interpreter பத்தி நம்ம நீங்க டீடைலா டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி what we'll do will look at the difference between compiling and interpreting. Okay, so compiling and interpreting கான difference வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படினா from the next terminal. சரி இப்போ இத let me log into one of our servers. Okay, so this is one of our LHTP servers. Now I'll show you a basic difference. Okay, so ipo na vandu oru C code eludren. Okay, hello.c அப்படின code eludren. This is a C program. If you don't know C, it's all good. Okay. Okay, so this code is simply going to print hello world for 10 times. Okay, okay, so இந்த கோட் நான் எழுதி முடிச்சிட்டேன். ஓகே, இந்த கோட் நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் this code when I look at it is just a text file. கரெக்ட்டா? yes, இந்த கோட் அப்படி இங்க நான் வெச்சிருக்க அந்த source code is just a text file. ஆமாவா இல்லையா? Can this text file do anything unless it is run, unless it is compiled? Is it of any use? யாருக்காவது ஏதாவது பயன் கொடுக்குமா இந்த text file? No. So unless and until a code is compiled, okay, unless and until a code is compiled, when it comes to compiling type of languages, unless and until a code is compiled and the source code is of no use, the source code can't run. Okay, so unless and until the code is compiled and the source code run பண்ண முடியாது. அப்ப இந்த source code run பண்ணனும்னா என்ன செய்யணும்? I need to compile it. So இப்போ நான் compile பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து executable file create ஆயிருக்கு. Okay, this is the process of compiling. அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா அந்த executable file ரன் பண்ணேனா எனக்கு வந்து ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்ணும். So simple code. இது வந்து print for 10 times print பண்ணிட்டு. But the process of compiling, the difference between the process of compiling and the difference between the process of interpreting எங்க இருக்கு அப்படினா where the code becomes meaningful அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இந்த இடத்துல this code is not a meaningful one. இது வந்து just ஒரு plain text file தான். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கல hello அப்படிங்கற ஒரு பைனரி ஃபைல் வந்து முன்னாடி இல்ல. தெரியுதா? ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட் பண்ணப்ப இல்ல. நான் இந்த ஃபைல் தான் கிரியேட் பண்ணேன். அப்புறம் print பண்ணிட்டேன். பட் நம்ம கம்பைல் பண்ண
இதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு ஃபைல் வந்துருக்கு. இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, we call it a binary file. ஏன் நம்ம பைனரி ஃபைல் சொல்றோம்னா, இதுக்குள்ள பைனரினா என்னமா? வாட் இஸ் பைனரி? அது zeros and ones தான் இருக்கும். அப்ப இதுக்குள்ள இத ஏன் நம்ம பைனரி ஃபைல் சொல்றோம்னா, it just contains zeros and ones. அப்ப அதுக்காக என்னால பார்க்க முடியுமா? இல்ல என்ன டைப் பண்ணி காட் போட்டு பாப்பீங்க அல்லது நானோ தீஸ் பாப்பீங்க. இப்படி பார்த்தா உங்க ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி கசகசன்னு சம் கூகுள்ல போய் சோ இந்த மாதிரி ஏதோ கசகசன்னு வருது. ஆனா it doesn't make any sense. Also there is no zeros and ones. கரெக்ட்டா? உங்களால zeros and ones பார்க்க முடியல. இல்ல. சோ அப்ப என்னடா எல்லாம் பைனரி சொல்லி ஏமாத்தீங்களா அப்படி நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. சோ ஆக்சுவலா இதெல்லாம் வந்து zeros and ones தான் உள்ள சேவ் ஆயிருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப் கோட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஆப் கோட்ஸ் எல்லாம் உள்ள போனா அப்படினா ரொம்ப டீடைலான டாபிக். நான் சும்மா உங்களுக்கு கண்ணல எப்படி இருக்கும் அப்படி காட்டுறதுக்காக do something. ஓகே, நான் இப்ப செய்யறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஓகே, ஸோ சிம்பிளாக ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. யூ டோன்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டூயிங். ஸோ ஓகே, ஓகே கைஸ் லிசன். ஓகே, இப்போ தெரியுதா இங்கே கேன் see some zeros and ones பார்க்க முடியுதா? எஸ், can you see some zeros and ones here? ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இது வந்து நம்ம ப்ரோக்ராமோட கோட். ஓகேவா? ஓகே, this is the source code. But when the source code is compiled, ஓகேவா, அது என்னவா மாறும் அப்படின்னா it will turn into an assembly code சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கோட் இங்க இருக்கிற இந்த கோடை நம்ம கம்பைல் பண்ணா it will become something like this. ஸோ இங்க இருக்கிற கோடை உங்களால பார்த்து படிச்சு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இங்க கீழே இருக்கிற கோடை உங்களால பார்த்து படிச்சு புரிஞ்சுக்க முடியும். Because it is கொஞ்சம் hard அப்படின்னு சொல்லலாம். And it is moreover a bit difficult for beginners to understand. So இங்க இருக்கிறத I'm not expecting you to understand. I'm simply showing you நீங்க இப்படி எழுதுற ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ல போகும்போது இப்படி மாறும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இதுதான் மெஷின் லாங்குவேஜ். இதுதான் வந்து மெஷின் லாங்குவேஜ் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து zeros and ones கம்ப்யூட்டர்ல இருக்கும். இப்போ நீங்க வந்து இதை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுல வந்து 100 ஆடிட்டு இங்க தெரியுதா நிறைய zeros and ones காட்டுதா. இதுதான் உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற zeros and ones. இப்படி தான் கம்ப்யூட்டர்ல எல்லாமே zeros and ones சேவ் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த கோட் எல்லாம் வந்து உங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உங்களோட ப்ராசஸருக்குள்ள போய் எக்ஸிக்யூட் ஆகி வெளியே வரும். அதெல்லாம் வந்து மற்ற அதை பத்தி நம்ம வந்து இப்போ பேசணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகே, ஹெக்ஸாடெசிமல்ஸ் எல்லாம் வந்து ஹெக்ஸாடெசிமல்ஸ் எல்லாம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் ஹெக்ஸாடெசிமல் எல்லாம் கம்ப்யூட்டர்ல zeros and ones தான். ஹெக்ஸாடெசிமல் இஸ் ஃபார் யுவர் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் இதே வந்து ஹெக்ஸா பார்க்கணும் இப்படி காட்டுறேன். இதெல்லாம் ஹெக்ஸாடெசிமல். பட் இந்த ஹெக்ஸாடெசிமலா நானும் நீயும் மட்டும் தான் பார்க்கறோமே தவிர கம்ப்யூட்டருக்குள்ள எல்லாமே zeros and ones தான் இருக்கு. when the computer wants to display you something அது அதோட ஃபார்மை மாத்திக்கும். அது வந்து பைனரியா இருக்கிறது வந்து another number base கொண்டு வரும். உங்களுக்கு எதுக்கு தெரியலனா நம்பர் பேஸ் கன்வர்ஷன் என்னன்னு கூகுள்ல பாருங்க. ஓகேவா? வாட் இஸ் பைனரி, எப்படி வந்து பைனரி நம்பர் இன்னொரு நம்பர் கன்வர்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து பாருங்க. ஓகே, சோ ஜஸ்ட் லைக் LHTP நான் சைடுல இருக்கிற சாட்டை பார்த்துட்டே இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வினா அந்த சாட்ல போடுங்க. கேள்விக்கு சாட்ல பதில் சொல்லலனா அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகேவா? சோ ஐ ஹோப் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கிளாரிட்டி வந்திருக்கும் நினைக்கிறேன். learn binary octa. ஓகே, அது ஃபைன். சோ இந்த இடத்துல நான் சொன்னது இது வரைக்கும் சொன்னது என்ன டவுட் இருக்கா? சோ இங்க நம்ம பார்த்தது எல்லாமே கம்பைல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பைனரி ஃபைல் கம்ப்யூட்டர்ல சேவ் ஆகுதுன்னு சொல்றோம். அந்த பைனரி ஃபைல் குள்ள இருக்கிற பைனரி ஃபைல்ல zeros and ones தான் zeros and ones தான் இது. சோ நான் என்ன சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் குள்ள எல்லாமே பைனரியா தான் இருக்கும். அதனால பைனரியா சேவ் பண்ணி வச்சிருக்கோம். பைனரி ஃபைல் வச்சிருக்கோம். நான் ஈஸி சொல்றேன். அத வந்து நம்ம எதற்கு நான் டாக்கிங் அபௌட் ஹவ் தி கம்பைல் ப்ராசஸ் ஆஃப் கம்பைலிங் இட்ஸ். நம்ம இன்டர்பிரேட்டிங்ல போகல. இது நம்ம சிம்பிள் இருக்கும். ஓகேவா? சோ இது எல்லாமே you don't have to do that. Wait, I'll show you. Okay, so இங்க நம்ம பார்க்குற எல்லாமே it is possible because the entire code, அதாவது நீங்க எழுதுன entire code, ஓகே, நீங்க எழுதுன entire code ஒரு அசெம்பிளியா மாறி நிக்குது. அப்போ இந்த இடத்துல லைன் பை லைனா ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் ஆகல. கரெக்ட்டா? மொத்த கோடையும் கொடுத்தா தான் மொத்தமா கம்பைல் பண்ணும். Do you think it can compile half code? half code கொடுத்தா கம்பைல் பண்ணுமா? எரர் வந்து என்னது? எரர் வந்து அதோட ஸ்டார்ட் ஆகும். ஆமா. அப்ப ஆனா பைத்தன்ல வந்து நீங்க வந்து பாதி மீனிங்ஃபுல் கோட் மட்டும் கொடுத்தா ரன் பண்ணுமா? ஃபுல் ப்ரோகிராம் இல்லனாலும். ஆமா சார். எது வரலும் உங்களுக்கு கோட் இருக்கோ அது வரலும் ரன் பண்ணும். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து நம்ம 50 டிஃபரன்ஸ் தான் வந்து பார்க்கறோம். ஓகேவா? சோ வாட் இஸ் an interpreter அப்படினா? What is an interpreter? I'll show you. So unlike a compilation process which takes the whole code and converts them into binary for execution, and interpreter will just run the code directly line by line, and there is no need for compilation. Okay, so இந்த இடத்துல தான் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், why it is called as a high level language நம்ம சொல்றோம். ஓகே, நம்ம என்ன சொல்றோம், high level language. So why is it called as a high level language அப்படினா, ஓகே, இது வந்து வேற iPad ஏன் iPad இருக்கா? There are 3 iPads in this house, so no issues.
Okay. So there is no need for compilation. So compilation illa appadina you can simply run the code line by line. Ivula understanding vandu ivula okay va. When we look at see the process work. So complicated, okay? When we look at see the process was so complicated, but when we are looking at an interpretation process, so simple. If we give see half code அப்படிங்கிறது நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா எவ்வளவு லைன் மீனிங்ஃபுல்லா நீங்க எழுதிருக்கீங்களோ அவ்வளவு லைன் தான் ரன் பண்ணும். புரியுதா என்ன சொல்றேன்? இப்போ பைத்தன்ல நான் வந்து சும்மா இப்போ for I is equal to 0 இந்த சின்டாக்ஸ் இருக்கா பைத்தன்ல? சின்டாக்ஸ் இல்ல இது இல்லடா இல்ல ஐ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் PHP ல வேலை செஞ்சுட்டு. ஓகே. சோ print I இப்போ இந்த கோட நான் வந்து பார்க்கணும்னா இது எப்படி ரன் ஆயிப்போம் அப்படின்னா நடுவுல வந்து ஒரு டெம்பரரி ஃபைல் கிரியேட் ஆச்சு சீல பைனரி ஃபைல் அப்படி நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி எந்த ஃபைலும் கிரியேட் ஆகாது. சிம்பிளா இந்த லைன் மட்டும் டைரக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருப்போம். சோ இது எப்படி இது வந்து டைரக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படி நீங்க யோசிக்கலாம். இந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க ப்ரோகிராம் ரன் பண்ண உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்றப்போ உங்களுக்கு தியரிட்டிக்கலா மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். போக தான் ஏன் என்ன அப்படிங்கறதுக்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது பைத்தன் இப்படி தான் வேலை செய்யுது. லைன் பை லைன் மட்டும் தான் வர்க் பண்ணும் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ ஐ நாட் கெட்டிங் இன்டு தி ஜூபிட்டர் நோட்புக்ஸ் அண்ட் ஆல் தோஸ் காம்ப்ளிகேட்டட் திங்ஸ். நான் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இத எடுத்து போறேன். ஓகே, ஹர்ட் தட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரிட்டன் இன் பைத்தன் nowadays is stable over Python 3. I don't think so. ஏனா பைத்தன் 2 ல வந்து நிறைய எப்படி சொல்றது அட்வான்டேஜஸ்லாம் கிடையாது. மேபி எம்பெடட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மைக்ரோ பைத்தன் எழுதிட்டு இருக்காங்க. those follow Python 2 syntax still right. But I don't think Python is used for writing entire operating system. So ஒரு சில கேட்டீங்க பைத்தன் வந்து C-யோட ஃபாஸ்டா இல்லையானு. அதாவது பைத்தனுக்கு ஒரு இன்டர்பிரட்டர் இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல. C அப்படிங்கிறது வந்து அண்ணா அத கம்பைல் மெஷின் லாங்குவேஜ் மாதிரி ரன் ஆச்சு. ஆனா பைத்தனுக்கு ஒரு இன்டர்பிரட்டர் இருக்குன்னு சொல்லலாம். இன்டர்பிரட்டர் AC தான் எழுதிருக்காங்க. ஓகேவா? அந்த இன்டர்பிரட்டர் AC தான் எழுதிருக்காங்க. ஓகே, அந்த காரணத்தால நம்ம வந்து you can't arrive at a conclusion. So இது வந்து ஃபாஸ்டான லாங்குவேஜ் அப்படின்றது that depends on where it executes, என்ன ப்ராசஸர்ல எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, நைஸ். ஸோ ஐஓடிக்கு பைத்தன் 2 பெஸ்ட்டா பைத்தன் 3 பெஸ்ட்டானு கேட்டால் பைத்தன் 3 தான் நான் சொல்லுவேன். தட் டிபெண்ட்ஸ் ஆன் அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் வேல்யூ யூஸ். சரி, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம செய்ய கோட் எல்லாத்தையும் ஓகே நான் வந்து ஒரு கிட் ரெபாசிட்டரியில் போட போறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அங்கே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தனியாக நான் கோட்லாம் வந்து அனுப்பிச்சிருக்க போகிறதில்ல. ஸோ எவ்ரிபடி ஃபாலோ திஸ் ஒர்க் ஷாப். ப்ரோ பைத்தன் பைட் கோட் அப்படி சொல்றாங்க. என்னது பைத்தன் பைட் கோட்? பைத்தன் பைட் கோட் அப்படிங்கிறது வந்து இது ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது வாட்ஸ்அவர் ஒரு பாயிண்ட் மெஷின் லாங்குவேஜ் மாதிரி தானே அது போகணும். அந்த மெஷின் லாங்குவேஜ் கூட தான் பைட் கோட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜாவாலையும் இருக்குது. ஜாவாலையும் வந்து ஜாவா பைட் கோட்ஸாக இருக்கும். ஸோ சீல இருக்கும்போது டேரக்டாக வந்து அசம்பிளி கோடாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அவர் இட் ஹஸ் டு டு சம் ட்ரான்ஸ்லேஷன். அதை என்டையர் சோர்ஸ் கோடுக்கு மொத்தமாக பண்ணுதா அது ஒரு லைன் கோட் அப்ளை பண்ணுதா அப்படிங்கிறது வந்து டிஃபரன்ஸ். ஓகே, பைத்தன் வர்க்கன் LHTP காமன் அப்படிங்கிறதுல தான் இதை ஹோஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தான் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இது பப்ளிக் வந்து ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணுவோம். டேரக்ட் எக்ஸிக்யூட்டில் எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை முகமது சல்மான். அப்படி இப்படி அவ்வளோதான். we haven't even started seeing Python. So disadvantages advantages எல்லாம் போகாதீங்க. நான் சொல்றது எல்லாமே கான்செப்ட்ஸ். அதெல்லாம் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மைண்ட் ஏத்திக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஜஸ்ட் அபவுட் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ நான் அதுக்கு வந்து டேட்டா டைப்ஸ் .py அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபைல் சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த untitled.py ஃபைல் வந்திருக்கும். அதை மீன் டேட்டா டைப்ஸ் .py இங்கிருந்து நீங்கள் வந்து நான் செய்கிற கோட் எடுக்கலாம். ஓகே, ஸோ வாட் எவர் ஐ டூ ஹியர் இட் கோ தட். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பைத்தன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா வாட் இஸ் அ கமெண்ட். ஓகே, ஸோ when I write a hash, ஓகே, இந்த ஹேஷ் அப்படிங்கிறது எழுதிட்டு ஹேஷ் மீன்ஸ் அ கமெண்ட். ஸோ இப்போ சி ப்ரோக்ராமிங்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் அப்படிங்கிறது வந்து first of all you need to understand what is a comment. A comment அப்படிங்கிறது நம்ம காம்ப்ளிகேட்டடான சோர்ஸ் கோட் எழுதும்போது அந்த கோடுக்குள்ள நமக்கே தெரியாத ஏதாவது எழுதுவோம். நமக்கு வேணுங்கிற நோட்ஸ் எழுதி வைக்கணும் அப்படிங்கிற தேவைப்படும். இப்போ ஃபங்க்ஷன் எழுதுறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுனா this is the main entry point அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது எழுதி வைப்போம். இதெல்லாம் எதுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னா for us to understand how the function works when we look at it some time later. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எழுதுற கோடை நீங்க வந்து எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும்? we need to என்ன செஞ்சுக்கணும்? கமெண்ட் எடுத்து ப்ராப்பராக கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? கமெண்ட் பண்ணாமல் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுனீங்க அப்படின்னா தென் இட் வில் பி ஹார்ட் ஃபார் யூ. சரி, ஸோ இப்போ சியில் வந்து கமெண்ட் இப்படி இருக்கு டபுள் ஸ்லாஷ் போட்டு கமெண்ட் பண்ணுறோம். வேறு பைத்தன்ல வந்து ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஹேஷ் போட்டு நீங்கள் வந்து எழுதிக்கலாம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபைல் ஃபார் 24 ஜூலை 2020. ஓகே, இப்போ எனக்கு வந்து சம்டைம்ஸ் எனக்கு வந்து இந்த கமெண்ட் வந்து ஒரே லைன் முடியணும் அப்படின்றது எனக்கு என்ன நான் நினைக்கிறேன் கமெண்ட் மல்டிபிள் லைன்ஸ்ல கமெண்ட் எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ மல்டிபிள் லைன்ஸ்ல நீங்கள் கமெண்ட் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா 3 இது போட்டுக்கோங்க. 3 டபுள் கோட் போட்டு அதுக்கு நீங்கள் என்ன எழுதலாம்? திஸ் இஸ் மல்டி லைன் comment. Okay, what is the purpose of a comment? இது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். Is it
எப்படி சொல்கிறது, இஸ் நெசசரி தட் கமெண்ட் பண்ணணுமா ஒரு ப்ரோக்ராம் கேட்டால் கண்டிப்பாக பண்ணணும். கமெண்ட் பண்ணி ப்ராப்பராக எழுதுறது வந்து இட்ஸ் குட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ லேர்ன் டு யூஸ் கமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் எழுதுறது நான் கண்டிப்பாக இந்த மாதிரி கமெண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 2 விதமான கமெண்ட்ஸ் பைத்தனில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது சிங்கிள் லைன் கமெண்ட். என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் லைன் கமெண்ட், வேறு இது மல்டி லைன் கமெண்ட். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது வந்து புரிஞ்சுக்கும் அப்படின்னு. ஓகேவா? சரி, ஸோ இங்கிருந்தே நம்ம அப்படியே கீழே போவோம். நமக்கு வந்து உங்க எல்லாத்துக்குமே வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், பைத்தனில் வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே நம்பர்ஸ் அப்படின்னு வந்து கரெக்டாக. எஸ், நம்பர்ஸ். சரி, ஸோ பைத்தன் வந்து நம்ம 2 விதமாக ரன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் இது அதுக்கு முன்னாடி நம்ம பைத்தன் 2 விதமாக ரன் பண்ணலாம். ஒன்று என்டையர் பைத்தன் கூட ஒரு ஃபைலில் எழுதிட்டு அதுக்கு அந்த ஃபைலை இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். அல்லது யூ கேன் ஹேவ் அ பைத்தன் இன்டர்பிரேட்டர் டேரக்ட்லி. ஸோ அது ரொம்ப பெரிய நம்ம சொல்கிறோம். இல்லை சும்மா நீங்கள் உங்களோட டெர்மினல்லையோ பைத்தன் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் பைத்தன் 3 அப்படின்னு போட்டிங்கன்னா யூ கேன் கெட் இன்டர்ஃபேஸ் லைக் திஸ். விண்டோஸில் வந்து ஐடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஐ நாட் ஷூர் ஹவ் இட் இஸ் டன் இன் விண்டோஸ். பட் இப்போ மல்டி கமெண்ட் கிரீன் கலர்ல இருக்கு, கமெண்ட் எங்க கிரீன் கலர் இருக்கு? இப்போ பைத்தன் யூஸ் பண்ணிட்டு பைத்தன்ல வேற கலர்ல இருக்கும். எனக்கு ஐ டோன்ட் நோ நீங்க என்ன கலர் பைத்தன் யூஸ் பண்றீங்க. See மல்டி லைன் கமெண்ட்டும் மல்டி லைன் ஸ்ட்ரிங்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் பைத்தன்ல. அதனால டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஓகே, நான் சொல்றேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா each ID will have its own color. அத பண்ணி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்னோட கலர் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, கவனிங்க. இப்போ we are starting here. We have numbers. Okay, just understand this. We have numbers. Numbers அப்படினா 3 4 5 6 whatever you type is a number. So நீங்க என்ன நம்பர் டைப் பண்ணாலும் அதே எக்கோ பண்ணுது. இதுக்கான ரீசன் என்ன அப்படினா நீங்க பார்க்கலாம் பைத்தன்ல வந்து whatever you type நம்பர் மட்டும் in case of numbers நீங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் அது அப்படியே திருப்பி கீழ எக்கோயிங். So ஏன் இத செய்யுது அப்படினா each line will have some ரிசல்ட். ஓகேவா? இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம், 54 + 22 21 + 23 + ஏதோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா அதோட ரிசல்ட் இருக்கும். ஸோ நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங் ஃபுல்லாக போகல, சிம்பிளா இந்த மாதிரி நீங்க ஏதாவது சும்மா போட்டு நீங்க ஐடி ஓபன் பண்ணிட்டு இந்த ஐடி சொல்லி டெர்மினல் எல்லாத்துக்கும் கோட் பண்ணிக்கிறேன். சோ ஓபன் பண்ணிட்டு சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் மட்டும் போடுங்க. சும்மா அந்த பிராக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் 42 இந்த மாதிரி ஏதோ இது போடுங்க. விண்டோஸ்ல வந்து பேர் பைத்தன் ஐடில. ஓகே, சோ ஐ ஹோப் யூ ஆல் கேன் see that it works like a calculator. கரெக்ட்டா? எஸ். சோ நான் ஏதோ ஒன்னு பண்ணேன்னா என்ன செய்யலாம், சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு வந்து கீழ பதில் கொடுக்கும். கரெக்ட்டா? this is what we call as simplification in mathematics. ஆமாவா? ஒரு பெரிய ஸ்டேட்மென்ட் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெடியூஸ் பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணுவோம். எஸ். லைக் BC போல கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. பட் சிம்பிளி லுக் அட் கால்குலேட்டர். இதுக்குள்ள நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இட் இஸ் ப்ராசஸிங் தி ஸ்டேட்மெண்ட். அத உங்களால பார்க்க முடியுதா எவ்ரிபடி? எஸ். So that means Python can do basic math. ஓகேவா? Python can do basic math. So just like how you want, இந்த இடத்துல வந்து 4 ஆபரேட்டர் இருக்கு. So என்ன ஆபரேட்டர் அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, we have 4 different operators. So for math, okay, இப்போ நம்ம எங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படினா primitive data types இருக்கும். Okay, primitive data types we have 4 different operators. So for math, okay, இப்போ நம்ம எங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படினா primitive data types இருக்கும். Okay, primitive data types we have 4 types of operators. Okay va? So math கான basic 4 operators பத்தி நான் சொல்ல போறேன். So you have primitive operators இதெல்லாம் data types primitive operators. So you have plus, you have minus, you have addition, subtraction, you have multiplication, and then you have division. So Python மட்டும் division அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா வேலை செய்யும். So we have something called as division, and then we have something called as integer division. Okay va? So இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, we have something called as division, and then we have something called as integer division, and we also have something called as a modulo operator. Okay, a modulo operator. So இதெல்லாம் தான் வந்து முக்கியமான mathematical operators அப்படின்னு சொல்லலாம். Okay va? These are all the important mathematical operators. சரி, இதனோட பயன்பாடெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ ஒண்ணா பார்ப்போம். ஓகே, சோ இன்னொரு மிஸ் பண்ணிட்டேன். there is something called as the exponent அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ I hope you know the base 4 கீழ இருக்கிற நாலு வந்து உங்களுக்கு வந்து பரிச்சயமானது நினைக்கிறேன். இதனால வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். I hope இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ இது ஒவ்வொன்றுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நாங்கள் முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த இதில் காட்டின மாதிரி யூ கேன் அப்ளை ஆல் தீஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஹியர். அதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ முன்னாடி ஜஸ்ட் லீவ் திஸ் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நம்ம ப்ளஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த இடத்துல என்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஸோ we have plus, we have minus, we have multiplication, we have division, and then we have and apply all these operators here.
நம்ம இப்போ பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் க்ளீன் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நம்ம ப்ளஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த இடத்துல என்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கு. So we have plus, we have minus, we have multiplication, we have division, and then we have ரெண்டு இருக்கிறது integer division. This is modulo and this is exponent. சரி ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கீழே எழுதுவேன் don't worry. So first வந்து we are looking at addition. So you see how addition works, correct? You all know how addition works. எத்தனை நம்பர் வேணாலும் ஆட் பண்ணிட்டே போகலாம். Okay. So addition அப்புறம் நமக்கு subtraction இருக்கு. I don't think you need a example for subtraction. Multiplication எத்தனை நம்பர் வேணாலும் you can do. And then division. When you go for division இந்த இடத்துல தான் வந்து சம்பவம் மாறும். இப்போ 5 divided by 3 நமக்கு என்ன பதில் 1.6 something, correct? இதுவே if I only want the integer part, okay, அதாவது இத வந்து நீ இப்படி சொல்லலாம். When you do a division உங்களுக்கு வந்து quotient ஒன்னு கிடைக்கும், remainder ஒன்னு கிடைக்கும். Do you know that? We always get something called as a quotient and then something called as a remainder. ஆமாவா? இப்போ இந்த 5 divided double slash போட்டுக்கோங்க. integer division சொல்றோமே, இது உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கு? Can you see? அதுக்கு அப்புறம் I'm doing using this modulo operator, okay வா? So first இது என்னது? This is quotient, this is remainder, correct? So integer division அப்படினு சொல்றது it will always gives you the quotient, whereas modulo அப்படினு நம்ம சொல்றது it will give you the remainder. நீங்க இந்த மாதிரி டைரக்டா 5 divided by 3 அப்படி நீங்க போட்டீங்கன்னா வெறும் சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா அது டிவிஷன் ஆபரேட்டர் அல்லது அது float division அப்படினு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டா உங்களுக்கு பதில் வர்றது எப்படி கிடைக்கும் அப்படினா டெசிமல் பாயிண்ட்ஸோட ஒரு ஹை அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? சோ if you want to use floating points, if you want to use decimal points அப்படினா this is the way. இல்ல எனக்கு வந்து அதோட quotient மட்டும் தான் வேணும், remainder எனக்கு தனியா எடுத்துக்கறேன்னா you can acquire your quotient and remainder via these options. ஓகேவா? So these are all the things. Okay? So நீங்க வந்து அது நிறைய பேர் வைப்பாங்க. So you can call it an integer division. Okay, the box function அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான பேர். integer division சொன்னா எல்லாருக்கும் ஈஸியா புரியும். பட் அது integer division சொன்னா quotient operator அப்படினு சொல்லுவாங்க, remainder operator சொல்லுவாங்க. Everybody has their own names, but எப்படி சொல்றது, how you apply it matters. Okay, so கடைசியா இருக்க மூணு டிஃபரன்ஸ், கடைசியா இருக்க நாலு டிஃபரன்ஸ் சொல்லிட்டேன். So slash அப்படி நம்ம எழுதணும் அப்படினா it means division. So இது வர resultant இது எப்படி இருக்கும்னா it will be a floating point. ஓகேவா? floating point dot வரும். ஓகே, சோ அத float division அப்படிங்கற இந்த பேரை எங்க நீங்க அக்வயர் பண்ணீங்க அப்படினு தெரியல, பட் you are not supposed to tell as float division. அது floating தான் பண்ணுது, பட் அது integer division சொல்றதா கரெக்டான விஷயம். ஏன்னா அது இன்டர்னலி அது எப்படி வர்க் பண்ணும் அப்படினா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு integer கன்வர்ட் பண்ணி கொடுக்கும். பேசிக்கா அதோட ரிட்டர்ன் டைப் அந்த ஆபரேட்டரோட ரிட்டர்ன் டைப் integer. ஓகேவா? அது integer division. சோ இது ரிட்டர்ன் என்ன கொடுக்கும்? integer தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சோ அதாவது when an operator அப்படினா என்ன, what is an operator? You need two values to operate on, கரெக்ட்டா? ரெண்டு வேல்யூ இருந்துச்சுனா you can use that operator and operate on it. அப்போ when an operator is being applied on two values, just like functions, எப்படி நம்ம வந்து functionsல எல்லாம் வந்து ஒரு ரிட்டர்ன் டைப் வைப்போம்ல, உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருச்சு அப்படினா ஓகே, தெரியல அப்படினா சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இத ரிட்டர்ன் பண்ணும். this function will return only in this function will only return a character அப்படிங்கற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. மாதிரி each of these operators will return some specific data type. அந்த மாதிரி என்னென்ன டேட்டா டைப் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இந்த மாதிரி நம்ம டைரக்டா போற டிவிஷன் floating point டபுள் ஸ்லாஷ் அது integer division அப்படினு சொல்றது, aka float division, aka remainder division, aka quotient division, எப்படி வேணா நீங்க சொல்லலாம். சோ இதுக்கு அடுத்து இது வந்து modulo operator னு சொல்லுவோம். modulo operator, this also gives you an integer unless and until specified. நீங்க வந்து இத வச்சு you can have different type of outputs also. so நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவோம் ப்ராசஸ்ல. சோ கடைசியா ஒன்னு இருக்கு பாருங்க, ஸ்டார் அப்படினு. சோ மல்டிப்ளிகேஷன் மாதிரியே அப்படி நீங்க நினைப்பீங்க, ஆனா இது என்ன அப்படினா நம்ம வந்து இத வந்து எக்ஸ்போனன்ட் அப்படினு சொல்லுவோம். எக்ஸ்போனன்ட் ஆபரேட்டர் நம்ம ஊர்ல பவர் ஆஃப் அப்படினு சொல்லுவாங்க தெரியுமா? பவர் மேத்ஸ்ல வந்து பவர் அப்படிங்கிற அந்த பவர் கிடையாது, இது வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்க பவர். சோ பவர் அப்படினா 5 பவர் 2, அதுக்கு அப்புறம் வந்து 3 பவர் 5 இந்த மாதிரி எல்லாம் எழுதுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? சோ இத கால்குலேட்டர்ல எப்படி அப்ளை பண்ணுவீங்க அப்படினா 2 cap அப்படி போடுவீங்க. கரெக்ட்டா? கால்குலேட்டர்ல போடும்போது you apply this like 2 for example. ஆமா bro, அந்த caps சிம்பிள் இருக்கும். 5 scientific calculator இருக்கும். நீங்க இந்த மாதிரி இந்த cap symbol வச்சு நீங்க வந்து பவர் பண்ணுவீங்க. ஆனா as Dhanush Krishna is telling, இந்த cap வந்து programming ல அப்ளை பண்ண முடியாது. If you write something like this in C or other language, it will completely yield you a different result because this is called XOR and over. Okay, இது வந்து gate க்கு சமம். சோ அதனால you can't obviously என்ன சொல்றது, apply this anywhere. ஓகேவா? Okay, you can't obviously apply this anywhere. So இத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படினா exponent operator அப்படினு சொல்றோம். சோ இங்க பைத்தன்ல the usable syntax என்ன அப்படினா நம்ம மாடல்ல வந்து பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 2 க்கு வந்து 2 to the power of 32 என்னன்னு தெரியும்னா this is how I do. 2 double star, ஒரு ஸ்டார் போட்டா மல்டிப்ளிகேஷன், டபுள் ஸ்டார் போட்டா பவர். ஓகேவா? சோ 2 to the power of 64, 2 to the power of 128. சோ இதெல்லாம் வந்து நம்ம இது மாதிரி கொடுத்துட்டே இருக்கோம். 1024 போட்டீங்கன்னா அது கொடுக்கும். this is so powerful. இதனால நம்ம வந்து எப்படி சொல்றது, எவ்வளவு பெரிய வேல்யூ வேணாலும் இன்னைக்கு இருக்க கம்ப்யூட்டரால வந்து ஸ்டோர் பண்ண முடியும். see, அது எஃபர்ட்லெஸ்ஸா கால்குலேட் பண்ணுது, தெரியுதா? நம்ம ஒரு கால்குலேட்டர் இருந்தா நான் வந்து அப்படியே முக்கிட்டு இருந்திருக்கும். பா எவ்வளவு பெரிய வேல்யூ, 2 to the power of 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 2. Okay, so Solinian, what is this up? Hey, na summa 2 to the power of 2 to the power of 2 to the power of 2 அப்படினு போட்டா அது வர பதில் இது 2 to the power of 2 to the power of 2 to the power of 2. bro, எவ்வளவு நம்பர் கொடுத்தாலும் பைதான் கால்குலேட் பண்ணுமா? Depends on your processor, depends on your whether your computer is being executed and நிறைய factors இருக்கு. Okay, but Python is powerful. Yes, Python is powerful. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க.
ப்ரோ நீங்க கோட் ரன்னர் யூஸ் பண்ற மாதிரி பைசாம் யூஸ் பண்ணலாம் விண்டோஸ்க்கு பண்ணலாம் இதுலயுமே இருக்கு என்கிட்ட பைச்சாம பட் கோட் ரன்னர் இஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி ஃபார் மீ டு டீச் ஏன்னா பைச்சாம் போயிட்டா எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளா இருக்குங்களா அந்த ஸ்க்ரீன் எஸ் ப்ரோ இல்லையா ட்ரை பண்ணி பாருங்க அது பெரிய விஷயம் இல்ல ஏன்னா எல்லாரும் மொத்த பைசாம் யூஸ் பண்ணி எல்லாரும் சப்ளை பண்ணி பாருங்க விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சோ பைசாம் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா ஓகே நேர் இருக்கும் ப்ரோ அந்த டெர்மினல்ல ரன் பண்ண முடியுமா? என்னது டெர்மினல்ல அந்த எடிட்டர் ரன் பண்ண முடியுமா? டெர்மினல்ல எந்த எடிட்டர் பண்ண முடியும் இந்த பைத்தன் எடிட்டர் பண்ணலாமா என்ன கமாண்ட் ப்ரோ? நானோ அடுத்து கம்பைல் எப்படி பண்றது? பைத்தன் 3 ஸ்பேஸ் அந்த ஃபைல போடுங்க ஓகே இப்போ டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணி சரி ஓகே வரட்டும் என்ன பாதி பேர் விஎஸ் கோட் கேக்குறீங்க டேய் நான் எதுல ரன் பண்ணா உங்களுக்கு கோட் இதோட நீங்க கோட் அடிச்சா போதும்ல நான் எதுல ரன் பண்ணா நீங்க அத பாத்துட்டீங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சரி ஓகே பார்க்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் ஹெவி வெயிட்டா இருக்கும் அப்படினு பார்த்தேன் ஆமா இது ஹெவி வெயிட்டா இருக்கும் ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ஸ் ரன்னிங் டூ மெனி திங்ஸ் லெட்ஸ் நாட் ஸ்ட்ரெஸ் இட் கோட் இஸ் லைட் நான் ஆல்ரெடி போனது ஓகே நான் அதுவும் கன்ஃபியூஸ் பண்ணல சரி ஓகே அஜய் விட்டு கேக்குது அஜய் ஸ்லோ மோஷன்ல பேசுற மாதிரி சரி ஓகே சோ ஐ ஹோப் பிரிமிட்டிவ் ஆபரேட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சிட்டா இதுக்கு மேல டவுட் இருக்கா ரிகார்டிங் ஆபரேட்டர்ஸ் ஓகே நோ டவுட் ஓகே சோ வாட் இஸ் தி டைம் வெல் நம்ம ஆரம்பிச்சு கரெக்டா 1 hour ஆகுதா மாடுலோ ஆபரேட்டர் மட்டுமா மாடுலோ will render you the remainder சின்ன வயசுல வந்து கோஷன் ரிமைண்டர் படிச்சிருப்பீங்களா அதுதான் ஓகே ஓகே சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஒன்னு இருக்குமா ஓகேவா சோ இப்போ இவ்வளவு நேரம் வந்து ஜஸ்ட் ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்த்தோம் ஓகே சோ யூ நோ நம்பர்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் நம்பர்ஸ் ஆல்சோ இப்போ we are going to discuss a crucial topic called as order of execution ஓகேவா ஸோ எதுக்கு ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் வந்து மேட்டர்ஸ் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்படி தெரியும்னா பை அண்டர்ஸ்டாண்டிங் த ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஸோ வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஓகே when you take a programming language how it solves each and every statement that you give to or each and every expression ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த இடத்துல நான் கீழே என்ன கொடுத்துருக்கேன் 2 கொடுத்துருக்கேன் இது you can consider it as a statement or an expression எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம் ஓகேவா ஸோ இது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ எக்ஸ்பிரஷன் ட்ரூ இது வந்து சால்வ் பண்ணா தான் பதில் கிடைக்குமா ஆமா இது வந்து it has to be reduced down கரெக்ட்டா பட் when you reduce it down some value will appear okay definitely when you reduce it down some value will appear so a statement or an expression is something which can return a value okay அந்த statement டேரக்டா நீங்க அதல போட மாட்டீங்க அது உங்களுக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அதான் நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் இன்னும் statements and expressions வந்து நிறைய பாப்போம் but when you are writing an expression or statement how it gets executed okay so சின்ன வயசுல வந்து எல்லாம் இத படிச்சிருப்பீங்க அப்படி நினைக்கிறேன் you should know what is BODMAS do you know what is BODMAS எத்தனை பேருக்கு தெரியும் BODMAS என்ன yes okay so BODMAS அப்படிங்கிறது is a rule mathematics எல்லாரும் படிச்சிருப்பீங்க BIDMAS PEDMAS என்னன்னு சொல்லுவாங்க just have BODMAS okay நிறைய என்னமோ பேர்ல சொல்லுவாங்க PEDMAS அப்படிங்க okay so order of operation தாண்டி since we are talking about computers you can call it order of execution okay so yes brackets or functions அதுக்கு அப்புறம் order exponent அதாவது ஒரு ஸ்டேட்மென்ட்ல when all these operators are there நம்ம வந்து நிறைய ஆபரேட்டர்ஸ் வச்சிருக்கோம் கரெக்ட்டா primitive operators அப்படினு we are having so many operators கரெக்ட்டா இப்போ ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட்ல இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து வச்சிருந்தோம் அப்படினா டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் அடிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் சப்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் கூட பேர் கரெக்ட்டா எஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல சின்ன வயசுல நமக்கு சொல்லி தந்துப்பாங்க when you are solving a complex mathematical problem அப்படினா you should always follow BODMAS முதல்ல bracketல இருக்கறத சால்வ் பண்ணு அதுக்கு அப்புறம் உள்ள போய் அதுக்குள்ள bracketக்குள்ள பவர் ஏதாவது இருக்கா பாரு அதுக்கு அப்புறம் டிவிஷன் சால்வ் பண்ணு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் அடிஷன் அப்புறம் சப்ட்ராக்ஷன் அப்புறம் கரெக்ட்டா பதில் வரும் அப்படின்னு சின்ன வயசுல மேத்ஸ் டீச்சர் நம்ம மண்டையில தட்டி சொல்லி தந்துப்பாங்க கண்டிப்பா ஓகே சோ அதே தான் நம்மளோட ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணும் ஓகேவா our programming language is not எப்படி சொல்றது not something superficial அதுவும் மனுஷன் கிரியேட் பண்ணதா மனுஷனோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சோ கம்ப்யூட்டருக்குள்ளேயும் ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் இதே மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம்பிளா நீங்களே இப்போ பைத்தன் எடிட்டர் போட்டல அதுல இது எல்லாத்தையும் வச்சு யூ ரைட் your own statement or expression நீங்க மேனுவலா சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு புரியும் ஆக்சுவலா addition subtraction okay so when we are telling order of execution for example
இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, சால்வ் திஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். வேற so I'm giving you something like this. Okay, so a is equal to 2, b is equal to 3. Solve for a plus b power 2 plus a plus b the whole square. இப்படி நான் கொடுக்குறேன். இதை வந்து whole divided by 2. So this is a simple statement. ஓகேவா? ஓகே, this is a simple statement. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணனும்னா இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷனை ஃபாலோ பண்ணா you will be able to easily achieve the right answer. ஆமாவா? எஸ். டேய் இங்க எங்க சம்பந்தம் இல்லாததான் கேப்பா. இப்போ பைத்தன் சப்போர்ட் பண்ண போவோம். அதுதான் ஓபன்லே அது பேர் வச்சிருக்கான். ஓபன் GL அப்படினு. இதெல்லாம் கூகுள்ல நீ கேட்கணும். கூகுள்ல தேடி பார்க்கணும். என்கிட்ட கேட்கற கேள்வி கிடையாது. அதுதான் கூகுள் ஒரு பக்கத்துல இருக்கு. அது கிட்ட அந்த கூகுள் ஆன்டி கேட்டா கூகுள் ஆன்டி ஆன்சர் ஆமா இருக்கு இல்ல அப்படி. ஓகே. ஓகே, so you understood this right? இதுல ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. Okay, nice. So in the order of execution அப்படிங்கிறது வந்து it will apply in every programming language. ஓகேவா? Every statement that you write, everything that you do will follow this order of execution. Order of execution இல்லாம programmingல ஒண்ணுமே கிடையாது. இப்போ right now we are only dealing with numbers. கரெக்ட்டா? Right now we are only dealing with numbers. ஓகேவா? நம்ம நம்பர்ஸ் தவிர இன்னும் எதையுமே டச் பண்ணல. Right now we are only dealing with numbers. So numbers அப்படி வரப்போ these operations are the primitive thing. கரெக்ட்டா? Numbers அப்படி வந்தா these operators are the primitive thing. So we are looking at these operators. ஓகேவா? So order of execution தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதே தான் as we progress நம்ம வந்து functions படிக்கும் போதும் other classes மத்த எல்லா விஷயத்தையும் படிக்கும் போதும் இதுதான் இந்த ரூல் தான் அப்ளை ஆகும். ஓகேவா? Never forget board mass because wherever you go without board mass you will suffer. நீங்க ஒரு கோட பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சாலும் போர்ட் மாஸ் முக்கியம். ஒரு கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கறது வந்து இது பண்ணனும்னாலும் போர்ட் மாஸ் முக்கியம். ஓகேவா? சோ போர்ட் மாஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். சொல்லுங்க ப்ரோ. இந்த ஸ்டேட்மென்ட்ல இந்த ப்ரொசீஜர்ல தான் ஸ்டேட்மென்ட் ரன் பண்ண முடியுமா? பைத்தான்ல இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணா எந்த ப்ரொசீஜர்? போர்ட் மாஸ் ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்ல. the computer will follow this நான் நான் அதாவது நான் கீழ ஒரு எழுதி இருக்கேன். கவனிச்சீங்களா? a = 2 b = 3 அப்படி ஒன்னு எழுதி இருக்கேனா? எஸ். ஓகே, இப்போ let's try to do the same here. ஓகே, நான் இத பாருங்க. அதான் இங்க நம்ம என்ன செய்யலாம்? a = 2 b = 3 அத நான் அசைன் பண்ற வேரியபிள்ஸ் சொல்லுவோம். சோ a + b * 2 + a + b நீங்க மேனுவலா சால்வ் பண்ணுங்க பாப்போம். சிம்பிள் அவ்வளவுதான். மேனுவலா நீங்க சால்வ் பண்ணி அதே ஆன்சர் வருதா மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? 18 பதில். இந்த பதில உங்களால மேனுவலா கொண்டு வர முடியுதா? Can you guys do this manually? yes bro வந்து bro 5 ஸ்கொயர் பி என்னது 3 × 3 9 ஏ என்ன 2 11 ப்ளஸ் என்ன வச்சேன் 10 21 டிவைடட் பை பார்த்தா என்னடா சரி a + b 5 பவர்னா 5 × 25 இருக்கா? ஓகே. கரெக்டு தான். 5 ஸ்கொயரு 5 × 5 25. அப்புறம் இங்கே 11 எப்படின்னா 3 × 3 9. இங்கே என்ன இது என்னடா 3 × 3 9 இது 2 11 26 டிவைடட் பை 2 என்னடா 26ங்கிறான் 36 டிவைடட் பை 2 டிவைடட் பை போடுறது ரெண்டாவது 18 கரெக்டு தான். மேனுவலா நிறைய பேருக்கு தப்பு வந்துரும். ஏன் தப்பு வந்துரும்? கண்டிப்பா எல்லாத்துக்கும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணல வந்தது. ரூல் மாத்தி போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பவர் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? யா பேட் மேத் டீச்சர் இஸ் ஒன் ரீசன். இந்த ஆர்டரை தப்பா ஃபாலோ பண்ணிருப்பீங்க. நீங்க தப்பா ஃபாலோ பண்ணிருப்பீங்க. கரெக்ட்டா? நீங்க தப்பா ஃபாலோ பண்ணிருந்த காரணத்தால உங்களுக்கு தப்பான பதில் வந்திருக்கும். ஆனா கம்ப்யூட்டர் வந்து அப்படி கிடையாது. கம்ப்யூட்டர்ஸ் ஆல்வேஸ் follows this order of execution. ஓகேவா? கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸிகியூஷன் happens in where processor ஆமா processor தான் நடக்கும். அரவிந்த் அச்சன் நீங்க தான் LSTP அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் நான் சொல்லி தந்திருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. Sir, can you hear me, sir? Yeah.
சார் இப்போ வந்து எல்லா ப்ராப்ளம் மேக்ஸ் ப்ராப்ளமும் பைத்தன் சால்வ் பண்ணுமா சார்? எஸ் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் சால்விங் எனி காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதனால தான் இப்போ கொஞ்சம் வருஷமாக பைத்தன் இருக்காது. ஓகே ஸோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்றீங்களா ப்ரோ? அப்படின்னா என்ன? நீங்க இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் கீழே எழுதிருக்கேன், இங்கே உங்க கண்ணில் என்ன பார்த்தீங்க? டூ திங்ஸ். நான் வந்து இங்கே கீழே என்னோட போர்டில் மேத்தமெட்டிக்கலாம் எழுதிருக்கேன், மேலே இங்கே அதையே வந்து ப்ரோக்ராம் எழுதிருக்கேன். ஓகேவா? யூசிங் ஆப்பரேட்டர்ஸ் தட் ஆல்ரெடி ஸ்டடிட் அபௌட். ஓகேவா? கீழே ப்ரோக்ராமிங் எழுதிருக்கேன், மேலே சாரி கீழே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிருக்கேன், அதையே வந்து நான் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பிரஷனாக மாற்றிருக்கேன். தெரியுதா? பார்க்க முடியுதா? Okay, so when you write a statement or an expression, okay, statement or an expression, it will always reduce down to one single value. Okay, புரியுதா? So எந்த இடத்துல இப்படி தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, எந்த இடத்துல இருந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆனாலும் it will follow these rules, it will apply this rule to line, every single line that it executes. இது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்றோம்ல, இந்த போர்ட் மேஸ் ரூலை ஒரு லைனுக்கு இது அப்ளை பண்ணும். போர்ட் மேஸ் மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சின்ஸ் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு குட்டி கன்ஸ்ட்ரெயின் குள்ள நம்ம பைத்தன் பார்த்துட்டு இருக்கறதால நமக்கு வந்து சிம்பிளா தெரியுது. பட் ஈவன் ஃபார் காம்ப்ளிகேட்டட் கோட்ஸ், ஈவன் ஃபார் எப்படி சொல்றது, some complicated scripts, this rule is the same. இதுதான் ஃபண்டமெண்டல். ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் பைத்தன் அப்படிங்கிறது இங்க தான் இருக்கு. ஓகே, how a bracket can change a whole value. Got answer to that one. So I hope everybody knows this. உங்களுக்கு நல்ல மேத்ஸ் டீச்சர் இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். But okay fine. Python is famous for complex math which Java is not capable of, or Java supports. Java support பண்ணுது. Don't tell Java doesn't support. It is easy to do it in Python. It is easy to do it in Python அவ்வளவுதான். ஓகேவா? Okay. So I hope you understood the importance of order of execution. அடுத்து நம்ம போறது என்ன அப்படினா, we are going to see about booleans. Okay, what are booleans அப்படினு பார்ப்போம். Okay, so booleans அப்படினா it will simply mean 0 or 1. இப்போ நம்ம வந்து data types பார்த்தோம். Okay, data types இவ்வளவு நம்ம பார்த்த data type, it involved என்ன data type நம்ம பார்த்தோம். What are the data types you have seen so far? Okay, நம்ம பார்த்த data type முதல்ல லிஸ்ட் பண்ணுவோம். இன்டிஜர் பார்த்தோம், அப்புறம் float பார்த்தோம், வேற ஏதாவது பார்த்தோமா? இவ்வளவு நேரமா கேரக்டர் பார்க்கல. அவ்வளவுதான், இதுதான் இவ்வளவு நேரம் பார்த்துக்கோம். இந்த பேஜ் நம்ம அப்புறமா அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு we are looking at another one called as boolean. ஓகேவா? boolean அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ you need to understand something. இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வந்து என்ன வேணாலும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? இட் மைட் பி an integer, it might be whatever data, பட் இந்த டேட்டா டைப்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, to make whatever stored in that meaningful. ஓகேவா? ஸோ I'll tell you ப்ரோ ஃப்ளோட் சொல்லுங்க ப்ரோ. ஃப்ளோட் ஒரு டைம் சொல்லுங்க ப்ரோ. ஃப்ளோட் ஒரு டைம் என்ன சொல்றது? ஃப்ளோட் அப்படிங்கிறது இன்டிஜர் அப்படினா ஹோல் நம்பர்ஸ், ஃப்ளோட் அப்படினா 0.0.12 2.14 இதெல்லாம் ஃப்ளோட். the carry set is பாயிண்ட்ல வரது எல்லாமே ஃப்ளோட். ஓகே, பட் இது இன்டிஜர் அப்படினா ஹோல்ல இருக்கும். நம்பர் வந்து மாறாது. 1 2 100 அந்த மாதிரி. there is no decimal points. அதெல்லாம் இன்டிஜர். boolean அப்படிங்கறப்ப நீங்க வந்து ரெண்டு விஷயம் தான் கணக்கு. ஒன்னு ட்ரூ, இன்னொன்னு ஃபால்ஸ். ஓகேவா? சோ இந்த இடத்துல இந்த கேபிட்டல் லெட்டர் T ஐயும் கேபிட்டல் லெட்டர் F ஐயும் மறந்துடாதீங்க. ஓகே, இட் இஸ் a case sensitive one. ஓகேவா? பைத்தன் வந்து என்ன சொல்றோம்னா strongly typed அப்படினு சொல்லுவோம். அது ரீசன் என்னன்னா இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் வந்து அது இது பண்ணுது. ஓகேவா? 6 இதுவே வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும். நீங்க வந்து ஒண்ணுல 1/3 போடுங்க, எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் 0.333 தான் வருது. அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு மாதிரி மாறும் நினைக்கிறேன். எனக்கு அதான் வருது. 0.333 தான் வருதா? ஆமா. இந்த மாதிரி ஒன்னொருக்கு ஒருத்தருக்கு மாற கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. நான் ஆல்ரெடி ஏதோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுமே. ஏதோ ஒரு பேட்ச் பத்தி சொல்லி தந்தனே. பைத்தன்லயே வந்து பேட்ச் 3ல சொல்லி தந்தேன். மைண்டில் சொல்லுங்க ப்ரோ. இல்ல அதுவே வந்து இதுக்கும் ரெண்டு கம்பைலர் நடுவுல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது பேட்ச் 3யா? ஸ்பெசிஃபிக் என்னமா? 2 3 அந்த டிஃபரன்ஸ் வேறடா. நான் சொல்ற டிஃபரன்ஸ் வேற. பேட்ச் 3 ஓகே. சரி ஃபைன், நம்ம இந்த குழப்பத்துல போக வேணாம். இல்ல இன்கிரிமென்ட் வேற. வினோத் குமார், நீங்க பேசுறதால அன்மியூட் பண்றீங்களா? நீங்க அன்மியூட் ஆகுது. நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? ஒரு தடவை மியூட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க அன்மியூட் ஆனா ஒரு மாதிரி நாய்ஸ் வருது. இல்ல சார், ஆட்டோமேட்டிக் ஹோஸ்ட் வில் அன்மியூட் அப்படின்னு சொல்லி வருது. நான் தான் மியூட் பண்றேன் உங்களை. ஏன்னா உங்களுக்கு நாய்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சார். ஓ சாரி சார். ஓகே ஓகே, நம்ம அந்த 0.3 கதைக்கு அப்புறமா வரலாம். ஓகே ஓகே ஓகே. சோ boolean இருக்கு. சோ boolean அப்புறம் there are other things. இத வந்து நம்ம போக அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போதைக்கு என்ன டபுள் இதெல்லாம் just let's leave it here. ஒண்ணா போலாம். உடனே எல்லாத்தையும் பார்த்தா எல்லாமே நமக்கு புரிஞ்சிரல. let's go on. ஓகே, சோ இப்போதைக்கு வந்து இந்த டேட்டா டைப்ஸ் வந்து ஒரு கேப் விட்டு. ஓகே, சோ we are talking about booleans. ஓகேவா? சோ booleans எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கறோம். சோ இவ்வளவு நேரம் நம்ம இன்டிஜர் ஃப்ளோட் பத்தி அப்படி மைல்டா என்ன எப்படி அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். சோ எப்படி நம்ம வந்து முன்ன வந்து 3 அப்படிங்கற ஒரு நம்பர் அடிச்சோம் அப்படினா அது வந்து 3 அப்படி ரிட்டர்ன் பண்ணுச்சோம். ஞாபகம் இருக்கா? 3 மீன்ஸ் 3 தானே, கரெக்ட்டா? சோ இந்த இடத்துல இது பேசிக்கா என்ன உங்களுக்கு வந்து கொடுக்குது அப்படினா, So, முன்னாடி நீங்க பாத்துப்பீங்க. இப்போ 3 அப்படிங்கறத டைப் பண்ணா 3 வருது. பட் 3 + 4 டைப் பண்ணா எக்ஸிக்யூட் ஆகி அதோட ரிசல்ட் வருது. So, whenever you put something, it will always take it as a statement and it will try to solve that statement. ஓகேவா? So, program என்ன செய்யுது உங்களுக்கு? நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது என்ன பண்ணுது? சால்வ் பண்ண ட்ரை பண்ணுது. கரெக்ட்டா? எஸ். It's trying to solve.
ஓகே ஸோ அப்போ நம்ம 2 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ரிசல்ட் என்ன கொடுத்தோம்னா 2 அப்படின்னு கொடுக்கும் சரிங்களா நம்ம 2 கொடுத்தா ரிசல்ட் 2 கொடுக்கும் ஸோ 3 மீன்ஸ் 3 மாதிரி ட்ரூ மீன்ஸ் ட்ரூ ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் பேசிக்காக ட்ரூ கொடுத்தா ட்ரூ எக்கோ பண்ணுறது என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் வந்து ட்ரூ ப்ளஸ் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 தான் வரும் ட்ரூ ப்ளஸ் ட்ரூ போட்டிங்கன்னா 2 வருது சரிங்களா ஸோ ட்ரூ மீன்ஸ் அதில் 1 தான் இருக்குன்னு அர்த்தம் பார்க்க முடியுதா ஃபால்ஸ் கேரி 0 தட் மீன்ஸ் நத்திங் பட் நீங்கள் நிறையா 2 ஆட் பண்ணீங்கன்னா end of the day அது நம்பர் மாதிரி பட் when there is only 1 2 it means 1 only அது 1 தான் ஆனால் ஒரு ட்ரூ ப்ளஸ் ஃபால்ஸ் உங்களுக்கு நம்பர் அழகாக காட்டுது தெரியுதா இட் ஜஸ்ட் ஹேட் ஒன் ஸோ ஃபால்ஸ் ப்ளஸ் ஃபால்ஸ் வில் ஆல்வேஸ் ஃபால்ஸ் ப்ளஸ் ஃபால்ஸ் 0 0 0 0 தானே சரி ஸோ இப்போ 2 வந்து மற்ற நம்பர்ஸ் கூட ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஜஸ்ட் லைக் ஹவ் ஐம் டூயிங் ஆல்ரெடி ஓகேவா ஸோ இந்த 2 வந்து எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா when you want to simply tell something in zeros and ones just yes or no அல்லது true or false அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நிறைய கண்டிஷன் you don't have to return a 10 digit number you don't have to return some complicated string all you need to do is simply check yes or no நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க is printable அல்லது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் is number அப்படி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கும் ஓகே அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது simply check if it is a number and it will simply return simply tell true or false கரெக்ட்டா ஸோ இப்போ யோசிச்சுக்கோங்க there is a function and that function will only return true or false அந்த ஃபங்க்ஷனோட பேர் என்ன இஸ் நம்பர் அந்த ஃபங்க்ஷன் நீங்க டேட்டாவை பாஸ் பண்றீங்க அப்படினா அந்த நம்பர் அதுனா ட்ரூ இல்ல ஃபால்ஸ் இந்த மாதிரி யூஸ் கேसेस எக்கச்சக்கமா நீங்க பார்க்கலாம் ப்ரோகிராம்ல நிறைய டைம் வந்து நம்ம will always check இதுக்கு இது இருக்கா இது இதா is it that does it has it அந்த மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எழுதுவோம் சோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம எழுதுறதுக்கு இது வந்து செம யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு ஓகேவா சரி சோ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படினா we have something called as comparison operators okay so since boolean அப்படிங்கிறது வந்துட்டோம் so booleanல நம்ம என்ன பார்த்தோம் we only have true and then we have false correct we have true and false true அப்படினா 1 தான் false அப்படினா true see I already said you true அப்படிங்கிறது வந்து capital letter T தான் இருக்கும் case sensitive true false ஓகேவா சோ நீங்க இதே மாதிரி எழுதுனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதே மாதிரி பதில் வந்து கிடைக்கும் okay so if you are using small letter T and that and this you probably will get it right சரி so comparison operators why not is case sensitive அப்படினா பண்ணனும் சொல்றாங்க that is syntax you can't do anything with syntax ஓகேவா ரூல் சின்டாக்ஸ் ஓகே ஹவ் யூ வாண்ட் டு கால் சரி சோ பூலியன் பார்த்துட்டோம் இப்போ இந்த பூலியன் வந்து எங்க நமக்கு யூசுவலா வந்து கிடைக்கும் அப்படினா நம்ம மேல வந்து நிறைய ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம் கரெக்ட்டா சோ இங்க நம்ம என்ன பார்த்தோம் டிவிஷன் அப்படிங்கற ஆபரேட்டர் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரிசல்ட் பண்ணும் இந்த இன்டிஜர் டிவிஷன் அப்படிங்கற ஒரு இன்டிஜர் கொடுக்கும் மாடுலோ ஆபரேட்டர் வந்து நமக்கு என்ன கொடுக்கும் நமக்கு கோஷன் கொடுக்கும் அப்படிங்கற மாதிரி நம்ம பார்த்தோமா எஸ் சோ ஒரு ஆபரேட்டரும் இட் ரிட்டர்ன் சம்திங் சோ நீங்க வந்து ஒரு ரெண்டு நம்பரை இதுல ஆபரேட் பண்ணீங்க அப்படினா கரெக்ட்டா யூ நீட் டூ ஆபரேட்டர்ஸ் கரெக்ட்டா இந்த ஆபரேட்டர்ல நீங்க ஆபரேட் பண்ணனும் யூ நீட் டூ ஆபரேட்டர்ஸ் ஆமா இல்லையா நான் சொல்றது புரியுதா இல்லையா primitive operators நீங்க ஆபரேஷன் அப்ளை பண்ணனும் யூ நீட் டூ ஆபரேட்டர்ஸ் அந்த மாதிரி there are operators okay இங்க எப்படி நம்ம இதெல்லாம் primitive operators அப்படி சொல்றோம் அந்த மாதிரி we are going to look at something called as comparison operators okay so comparison operators ரொம்ப சிம்பிள் தான் என்னென்னலாம் கம்பேரிஷன் செக் பண்ணும் அப்படினா it can check for equality and inequality it can check whether ஒரு நம்பர் வந்து greater than or less than என்ன அப்படிங்கறத பார்க்க முடியும் okay so இதுல syntax நான் சொல்லிட்டேன் இங்க வந்து எப்படி வந்து நம்ம இந்த ஆபரேட்டர் மட்டும் போடுறோம் ஒரு ஆபரேட்டர்னாவே உங்களுக்கு தெரியும்ல இப்போ பிளஸ் அப்படிங்கற ஆபரேட்டர்ஸ்னா நீங்க வந்து 2 + 3 தான் போட முடியும் கரெக்ட்டா பிளஸ் அப்படிங்கற 2 + 3 அது வந்து இந்த சைடு ஆபரேட் பண்ணுவீங்க அந்த மாதிரி கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ்க்கு you will have two operands okay so என்ன மாதிரியான ஆபரேட்டர்ஸ்லாம் இருக்கு அப்படினு நம்ம பார்ப்போம் that is the first operator is called equality operator okay இது என்ன சொல்லுவோம்னா we call it an equality operator that means it will check whether the two operands are equal அடுத்து நம்ம இருக்கிறது inequality okay va this is inequality so the next in queue what we have is greater than this is less than okay greater than less than அடுத்து greater than or equal to okay va plus equal to அவ்வளவு ஆபரேட் பண்ணி கம்பேரிஷன் பண்ணுவோம் அடுத்து less than or equal to so comparison operators அப்படினா it should compare கரெக்ட்டா it should compare two datas and then it should give you some result கரெக்ட்டா so இந்த இடத்துல நீங்க பார்க்கற எல்லா ஆபரேட்டர்ஸும் it will check for some state கரெக்ட்டா அது ஈக்குவலா பார்ப்போம் இன்ஈக்குவலா பார்ப்போம் greater or less so இது எல்லாமே எதை ரிசல்ட் பண்ணும் இது எல்லாமே சேர்ந்து what is the common data type that all these things will return என்ன ரிட்டர்ன் பண்ணும்
இது எல்லாமே நமக்கு மேல எல்லாம் இன்டீஜரும் இதையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லும் இது சிம்பிளி கிவ் false. அவ்வளவுதான். வேற எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. கரெக்ட்டா சிம்பிளா இல்ல நீங்க ரெண்டு ஆபரேட்டர் கூட அப்ளை பண்ணீங்கன்னா என்ன சொல்லும்? either ட்ரூ சொல்லும் அப்படினா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லும். அவ்வளவுதான். சோ இதுல எந்த ஆபரேட்டர் வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எதுக்கு கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ் அப்படி நம்ம பார்க்கறோம் அப்படினா டு என்ன சொல்றது டு செக் ஃபார் கண்டிஷன்ஸ், டு செக் ஃபார் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். ஓகேவா? ஓகே சோ கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ் இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் எனி ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எல்லாமே இருக்கும். சரியா? சோ இந்த கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ்லாம் they are common across all programming languages. ஓகே சோ இப்போ நம்ம கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இன்னும் என்ன பார்க்கணும் அப்படினா how to chain these comparisons. ஓகே chaining comparisons என்னன்னு பார்க்கணும். chaining comparisons. ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் கிடையாது. ஸோ மேலே வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எப்படி இதுக்குள்ள வந்து செயின் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 2 + 3 + a + b அதுக்கப்புறம் வந்து பவர் தட் அதுக்கப்புறம் this is a big statement. கரெக்டா? எஸ் இது வந்து பிக் ஸ்டேட்மெண்ட். ஆமா இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு சின்ஸ் அரித்மெட்டிக் வேல்யூஸ் இன்வால்வ் ஆகிறதால நம்ம அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். கரெக்டா? எஸ் இங்கே நமக்கு இன்வால்வ் ஆகிற வேல்யூ அதாவது இங்கே நமக்கு இன்வால்வ் ஆகிற வேல்யூ எல்லாமே என்னது? அரித்மெட்டிக். கரெக்டா? பிரிமிட்டிவ் ஆபரேட்டர்ஸ் சொல்லலாம் ஆர் அரித்மெட்டிக் சொல்லலாம். அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் இதை கூப்பிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இன்வால்வ் ஆகிற டேட்டா எல்லாமே அரித்மெட்டிக்ஸ். ஆனால் இங்கே உங்களுக்கு ரிசல்ட் ஆகிறது எல்லாமே பூலியன் தான் இருக்குங்க. கரெக்டா? பூலியன் தான் ரிசல்ட் ஆகுது. இது ரெண்டு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுது. இங்கே நம்பர்ஸ் வருது நமக்கு. when you apply this operator for some two values you will get a value in return. கரெக்டா? whereas if you apply this இப்போ 1 = 1 அப்படி நான் போறேன் அதுக்கு என்ன பதில் வரும்? ட்ரூ அப்படி வரும். 100 less than or equal to 1000 அப்படி போறேன் ட்ரூ வரும். கரெக்டா? ட்ரூ சிம்பிள் எனக்கு வந்து என்ன டேட்டான்னு தெரியாது. when a comparison operator get executed அது என்ன டேட்டா அப்ளை ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. will simply get a true or false. இந்த விஷயம் என்னன்னா since அங்க நம்பர் இன்வால்வ் ஆனதால ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா கிடைக்க போறது இன்னொரு நம்பர் தான். அதனால ஈஸியா அத பிளஸ் அப்படி போட்டு இன்னொரு இடத்துல சேஞ்ச் பண்ண முடியும். கரெக்ட்டா? எஸ் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி எனக்கு கிடைக்கிறது நம்பர் தான். சோ I can easily add another plus, I can easily add another minus or some comparison operator or integral division. இது நான் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டேட்மென்ட் ஈஸியா எழுதலாம். ஏன்னா எந்த ரெண்டு நம்பர் ஆபரேட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிறது என்னவோ ஒரு நம்பரா தான் இருக்கு. ஆனா இங்க since எல்லாமே பூலியனா இருக்கறதால நீங்க வந்து ரெண்டு மூணு கம்பேரிசன்ஸ் வந்து சேர்த்து செய்யணும் அப்படினா you need to apply gates. gate என்ன தெரியுமா? you know what is gates? You need to apply gates when you want to chain multiple comparisons. You need to apply gates and not. Okay, நிறைய கேட் இருக்கு. பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படினா ஓகே இதெல்லாம் வந்து கேட்ஸ் அப்படினு எழுதுறேன். லாஜிக்கல் கேட்ஸ் அப்படினு சொல்லுவோம். நமக்கு இப்போ முக்கியமா தேவையானது என்னன்னா ஓகே நமக்கு என்ன வேணும் அப்படினா we want and we want or we want not. இது மூணு போதும். Okay, these are the basic things. There are other gates. Okay, there are other gates, but இந்த மூணு gate is enough for us to get started. Okay, okay. So first of all, let's understand what this not வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது மூணுக்கு ஒரு டேபிள் இருக்கு. Okay, so and க்கு ஒரு சிம்பிளான டேபிள் இருக்கு. So இப்போ வந்து நீங்க ரெண்டு ஆபரேட்டர் நீங்க இதுக்குள்ள கொண்டு வரலாம். Okay, so இப்போ for example we have a b அப்புறம் ரிசல்ட் r அப்படினா a ல வந்து and க்கு வந்து you can have 0 0 ட்ரூத் டேபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So the ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்க வாய்ப்பு. ஆமா bro 0 1 போட்டு டேபிள் பண்ணி போடுவாங்க. அன்னைக்கு Physics ல physics 9 12 physics படிச்சிருப்பீங்களா? Physics ல போடுவாங்க. அதுதான் டேபிள் போட்டு a b போட்டு 0 1 அது எதுக்கு போடுறீங்கன்னு தெரியாதானா? ஆமா bro எதுக்கு போடுறீங்க? அது இங்க தான் அப்ளை ஆகுது. இந்த கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸையும் உங்களுக்கு எப்படி வந்து ரெண்டு மூணு கண்டிஷன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்றதுங்க இடத்துல இது அப்ளை ஆகும். if else கண்டிஷன்ஸ்ல அப்ளை ஆகும் பேசிக்கா. ஓகேவா? சோ இந்த ட்ரூத் டேபிள் நீங்க உங்களுக்கு எல்லாமே படிச்சிருப்பீங்க. சோ இப்போ வந்து நான் இது வந்து நம்ம எழுதுறது எதுக்குன்னா and கான டேபிள் அது and கான டேபிள் இருக்கும். சோ 0 0 இருக்கு பட் நமக்கு தேவையில்லை. இப்போ இங்க அது தேவையில்லை. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே சோ b வந்து 0 1 0 1 இதெல்லாம் பைனரி எல்லாம் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியா தெரியும். பட் இல்லனா பிரச்சனை இல்ல. சோ இங்க இது வந்து எப்படினா and அப்படிங்கிறது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படினா ரெண்டு சைடும் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ. அதாவது if you are applying two conditions. ஓகே நீங்க வந்து இப்படி எழுதுறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க எப்படி எழுதுறீங்கன்னா you are writing something like மல்டிப்ளிகேஷன் மாதிரி 10 இல்ல கவனிங்க 10 less than or equal to 100 and 200 greater than or equal to 10. இந்த கண்டிஷன் சொல்லுங்க. இது என்னது? இந்த கண்டிஷனை இந்த ட்ரூத் டேபிள் அப்ளை பண்ணுங்க. சோ இந்த கண்டிஷன் 10 less than or equal to 100 அப்படிங்கிறது ட்ரூவா? எஸ் bro ஓகே இந்த சைடு இருக்குது ஓவரால் ஃபால்ஸ் and false இது கரெக்ட்டா? ஓகே இப்போ இதுல என்ன அப்படினா இது எல்லாமே 0 0 0 இது மட்டும் 1 ரெண்டு சைடு 2 மட்டும் 1 when you are applying that அப்ப இது எப்படி இன்னும் ஃபர்தரா வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த ட்ரூத் டேபிள் பாருங்க true and false இருந்துச்சுனா ரிசல்ட் என்ன? false or true? False. அப்ப இந்த என்டையர் ஸ்டேட்மென்ட் ரெண்டு as false. கரெக்ட்டா? you see how it gets reduced. எப்படி? ஓ இது ட்ரூவா? ஓகே நான் கவனிக்கல. இது ட்ரூ தான். 200 greater than 10 தான். அப்ப நான் லெஸ் தான். ஓகே இப்போ லெஸ் தான் ஆயிடுச்சு. இப்போ ஓகேவா? ஓகே ஆதி வெங்கட் எது உங்களுக்கு புரியல? நான் இது இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மாதிரி எல்லா ட்ரூத் டேபிள் நம்ம வந்து முடிச்சிட்டோம். சோ and க்கு ஒரு ட்ரூத் டேபிள் இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து r க்கு ஒரு ட்ரூத் டேபிள் இருக்கு. சோ r க்கு வந்து ஏதோ ஒன்னு ட்ரூவா இருந்தா போதும். ஓகேவா? சோ ரெண்டுமே ஃபால்ஸா இருந்துச்சுனா ஃபால்ஸ், ஏதோ ஒன்னு ட்ரூவா இருந்தாவே r can ரெண்டு ட்ரூ. அண்ட் இதுக்கு அப்புறம் இன்னொன்னு இருக்குது குட்டி பையன் not. சோ not வந்து ரொம்ப சிம்பிள் தான். a r 0 இருந்தா 1 1 இருந்தா 0 சிம்பிள். ஓகேவா? So இந்த ட்ரூத் டேபிளை ஃபாலோ பண்ணாவே you can understand break break லஞ்ச் பிரேக் வந்து நம்ம ஒரு 1:30 க்கு மேல வரலாம். இந்த ஆபரேட்டர் முடிஞ்சு அடுத்து ஸ்ட்ரிங் தான் ஸ்ட்ரிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி வரலாம். ஓகே லஞ்ச் பிரேக் ஒண்ணா போயிட்டு வரலாம். ஓகே 1.5 hours போயிட்டு வரலாம். சரி ஓகே bro இதுக்கும் ப்ரோகிராம் என்ன பண்ணுறோம்? லாஜிக் கேட்ஸ்க்கும் உங்க கம்ப்யூட்டரே வந்து இத பேஸ் பண்ணி தான் உட்காருது. you want to check multiple conditions at times. கரெக்ட்டா? இப்போ ஒண்ணு இல்லப்பா நான் வந்து இப்படி எழுதுறேன். இந்த டேபிள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். நான் இப்போ கீழ ஒரு கண்டிஷன் எழுதுறேன். இப்போ a is equal to 10 b is equal to 20 if a greater than or equal to 10 and b divided by 2 less than 15 அப்படி நான் எழுதுறேன். ஓகே ஓகே இதுக்குள்ள வந்து சம் கோட் இருக்கு. ஓகேவா? சம் கோட்ஸ் இது டைப் பண்ணலாம்.
சொல்லுங்க இதுக்குள்ள வந்து சம் கோட் இஸ் பீயிங் ரிட்டன் இப்போ இந்த ஸ்டேட்மென்ட்க்கு இந்த ரூல் அப்ளை பண்ணுங்க ஓகே அண்ட் போட்டுக்கேன் a அப்படிங்கிற வேல்யூ 10 a greater than or equal to 10 அப்படிங்கிறது வந்து ட்ரூவா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க a greater than or equal to 10 true or false true okay b divided by 2 less than 15 true அப்ப இந்த if ஸ்டேட்மென்ட் குள்ள இருக்கிறது வேலை செய்யுமா செய்யாதா சம் கோடிங் எழுதி இருக்கு அது it will work or not okay அப்ப நான் வந்து இப்போ இங்க இப்படி மாத்துறேன் I am changing my code to be இந்த இடத்துல 15 அப்படிங்கிறது பதிலா I am writing 10 now tell me b divided by 2 less than 10 now is 10 less than 10 அப்ப it will render false okay இப்போ இது false ஆயிடுச்சுனா இந்த entire statement as a whole இந்த entire statement வந்து true or false ஏன் false ஏனா நீங்க unused பண்ணிட்டீங்க okay in case இப்ப and போடல or போட்டுருக்கேன் அப்போ ஆதி வெங்கட் புரிஞ்சா you understand what's happening இந்த truth table நாட்டுக்கு இன்னும் வரல நாட்டுக்கு வரேன் training comparison case sensitive ஆமா புரிஞ்சதா புரியலையா இல்ல means you don't understand வாய்ஸ் வாங்க வெங்கட் ஆதி லைக் ஹலோ ப்ரோ என்ன புரியல ப்ரோ அந்த ட்ரூத் டேபிள்னு சொல்லி கொடுத்தீங்களா அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு கண்ணா இந்த இத வந்து நீங்க ஏன் எதுக்கு வந்துச்சுலாம் கேட்காதீங்க மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி மாற்ற முடியும் நான் சொல்றேன் ஐ எக்ஸ்பிளைன் வை ஓகே இது வந்து ரொம்ப சப்பா மேட்டர் இது வந்து பைனரி உங்களுக்கு வந்து you don't know number calculation base number based calculation தெரியாத ஒரு குழப்பம் இது அதாவது AND கேட் அப்படினு ஒன்னு இருக்குண்ணா ஓகே சோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் AND கேட் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படினா ரெண்டு சைடு வோல்டேஜ் கொடுத்தா தான் அந்த அதர் ரெண்டு வோல்டேஜ் வரும் புரியுதா நீங்க இந்த நிறைய பேர் நிறைய அனுப்பிச்சிருப்பாங்க இத நீங்க ப்ரோ அந்த பாண்ட் வெச்சு சொல்லுங்க அது அந்த கதைக்கும் அது வந்து பிட் சின்க்ரோனைசேஷனுக்காக உள்ள இல்ல அந்த ஜீரோஸ் வேற இந்த ஜீரோஸ் வேற மேபி இப்ப இந்த இடத்துல 0 ஈக்குவல் டு ஃபால்ஸ் வெச்சுக்கோங்க 1 ஈக்குவல் டு 2 வெச்சுக்கோங்க இப்போ அப்ளை 1 அதாவது புரியுதா ஆதி வெங்கட் இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மென்ட் நம்ம சால்வ் பண்றோம் that will either be true or false அதுக்கு ஒரு செயின் ஆகுது அப்ப இன்னொரு அது it will either be true or false கரெக்ட்டா அப்ப இந்த என்டையர் ஸ்டேட்மென்ட்டும் true or false ஆனது எப்படி தெரியும்னா இந்த சைடு 2 இருக்கு இந்த சைடு false இருக்கு நடுவுல r இருக்குனா you need to check here r ல இந்த சைடு 2 இருக்கு இந்த சைடு false இருக்கு r ல இந்த சைடு என்ன true that means this entire statement will return true இது வந்து நீங்க ப்ரோகிராம் பண்ண உங்க மைண்டுக்கு அப்படியே பிராக்டிஸ்ல வந்துரும் ஸ்டார்டிங்ல மல்டிபிள் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் பண்ற டைம்ல இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் இது வந்து இன்னும் நிறைய பாப்போம் இல்ல போக போக you guys will understand இப்போதைக்கு இந்த ட்ரூத் டேபிள் இதை கம்பேர் பண்ணி ஒரு புரிஞ்சு போதும் that is all I expect ஆதி வெங்கட் what is your out ஓகே புரிஞ்சா ஆ இங்க வந்து இருக்கிறத வந்து எப்படி நான் செயின் பண்ணி மேல இருக்கிற டேபிள் அப்ளை பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது புரியுதா அது மட்டும் புரிஞ்சா போதும் அதாவது இங்க ஒரு ஸ்டேட்மென்ட் எழுதிட்டேன் அது நடுவுல ஆரோ ஆண்டோ யூஸ் பண்ணா how they join together and work அவ்வளவுதான் this is what I'm looking at கண்ணா ஏன்டா உன்னோட இமெயில் வந்து யாரோ ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க மெயிலே வந்துருக்கு நீ தான் இமெயில் ரெக்கார்ட் பண்ணிட்டியா கண்ணா என்ன அது நீ தான் பண்ணிட்டியா சரி வேற ஒன்றும் ஹாப்பி பண்ணுறோம்னு நினச்சேன் ஓகே ஸோ இது கொஞ்சம் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் செயினிங் ரைட் யாருக்காவது இதில் டவுட் இருக்கா ஓகே இப்போ லெட்ஸ் லுக் அட் another way of doing this ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 less than 3 less than 5 அப்படின்னு வச்சிருக்கேன் இந்த ஸ்டேட்மெண்ட் 2 சிம்பிளா யூஸ் பண்ணுங்க Yes, bro. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலன்ட்மா does it look like an AND gate இது இப்படி சொல்லலாமா 2 less than 3 அதுக்கப்புறம் வந்து இந்த என்டையர் 2 less than 3 வந்து less than 5 இந்த மாதிரி தான் இருக்கு 2 less than 3 ஆகும் அதுக்கப்புறம் வந்து it might look like an AND ஆனா அதோட ஆபரேஷன் வந்து மாதிரி இப்படியும் உங்களால வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா you can chain multiple conditions also but இது வந்து I am telling all these are possibilities ஓகேவா இப்படியும் பண்ணலாம் பாசிபிலிட்டி வேணும் ரியல் ப்ரோகிராமிங் குள்ள போகல ப்ரோகிராமிங் தேவையான சின்டாக்ஸ் தான் பார்த்துக்கலாம் ஓகேவா all we are looking at is the syntax we haven't touched the actual code yet actual இது நம்ம வரல ஓகே இவ்வளவு நேரம் பார்க்கறது எல்லாமே how and all you can write code what are all the syntaxes you can use and apply so primitive என்ன வேணுமோ அத பார்த்துக்கலாம் சரியா சரி இப்போ I'll add you one more new thing இந்த பாயிண்ட் இன்னைக்கு வந்து நம்ம அதாவது இந்த மார்னிங் செஷன் ஏன் செஷன் நம்ம வைண்ட் பண்ணிக்கலாம் சோ சொல்லுங்க ஓகே சொல்லுங்க ஹலோ Bro, சொல்லுங்க the 2 less than 3 less than 5 ன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க 2 less than 3 ஆமா 2 less than 3 less than 5 வந்து ஓகே வெயிட் 2 less than 3 வந்து 2 ஆமா சார். ஓகே சோ அந்த 2 less than 3 அப்படிங்கிறது வந்து 2 இப்போ 3 less than 5 ஆமா bro. 3 less than 5 2 ஆமா bro. அப்ப 2 and 2 என்னது ஓ 2 ஓகே புரியுதா ஓகே இதுல வந்து r போட்டா நமக்கு வந்து வரும். இதுல r நீங்க போடவே மாட்டீங்க இப்போ அப்ளை பண்ணா இட் மீன்ஸ் and தான் r வேணும்னா நீங்க தனியா எழுதணும் மேல எழுதிற மாதிரி நீங்க வந்து தனியா எழுதணும் ஓகே ஓகே. புரியுதா நீங்க இங்க எழுதிற மாதிரி கண்டினியூஸா வந்தா அந்த மாதிரி சிஸ்டம் அந்த மாதிரி இருந்தா and தனித்தனியா வந்துச்சுனா அது ஆர் தனியா வந்து நீங்க r எழுதுன r and எழுதுன and செயினா எழுதிட்டீங்கனாவே and தான் இந்த கேப் போட்டாமா என்ன கேப்ஸ்மா கேப் அந்த எக்ஸ்போனன்ட் அந்த கேப் அது பண்றதுனா எக்ஸ்ட்ரா அது அதுக்குள்ள கொண்டே வராதீங்க அது வேற கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ் அந்த கேப்லாம் வேலை செய்யாது அதுக்கு தான் எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்றோம் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் ரேட் தான் லெஸ் இது வந்து how do we chain operations அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்த இடத்துல நான் நம்பர் வச்சிருக்கேன் சி நீங்க எப்படி இத யோசிக்கணும்னா சி இந்த இடத்துல நான் நம்பர் வச்சிருக்கேன் இந்த நம்பர் பதிலா இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 2 less than 3 less than a plus b அப்படி கொடுக்கும் புரியுதா it can be anything but when it is reduced down it will come to something like this அத புரிஞ்சுக்க முடியுதா there is a process of reduction everywhere அப்படிங்கிறது புரியுதா எந்த இடத்துல நம்ம ஒரு குட்டி ஸ்டேட்மென்ட்டையோ எக்ஸ்பிரஷனையோ எழுதினாலும் it will reduce down according to the board mass அப்படிங்கிறது புரியுதா guys எல்லாத்துக்கும் இது புரியுதா இது என்ன இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி ஓகே சோ பண்ணி பிடி பண்ணுங்க இதையா நான் என்ன கிளாஸ் பண்ணி போறேன் bro break pay கொஞ்சம் நாட்டா bro
பிரேக் எவ்வளவு நேரம் ப்ரோ நாட் வந்து அது பெரிய மேட்டர் இல்ல. பிரேக் என்ன இப்பவே விட்டுலாமா? ப்ரோ நாட் முடிச்சிருங்க ப்ரோ. இல்லமா நாட் வந்து ஒண்ணுமே இல்லமா. நாட் அப்படிங்கிறது வந்து சப்ப மேட்டர். இப்போ வந்து நாட் 2 அப்படினா என்னது? நாட் 2 என்ன? ஃபால்ஸ் ப்ரோ. நாட் ஃபால்ஸ்னா ப்ரோ அத இன்வெர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் அது ஒரு மேட்டர் இல்ல. இது வந்து ஒரு ஆமா சரிதா. நாட் ஃபால்ஸ் நாட் 2 ட்ரை பண்ணி பாருங்க. யூ கேன் டைப் அண்ட் எஸ் ஐ கேன். எப்போ ப்ரோ ரெஸ்யூம் பண்ணீங்க? நம்ம வந்து என்ன 1 மணி 2 o'clock வச்சா நம்ம அரௌண்ட் 3 o'clock ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே சோ இவ்வளவுதான். இதுல வந்து ஒரு பெரிய மேட்டர்லாம் இல்ல. இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஸ்மால் விஷயம் இருக்கு. 145 will take a day. ஓகே சோ அதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்து ஓகே சோ இவ்வளவுதான். நான் வந்து கம்பேரிஷன்ல அதாவது இந்த கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ்ல நான் நிறைய சொல்லிட்டேன். இது எல்லாமே இட் இஸ் காமன் அக்ராஸ் ஆல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல there is one more thing that is specific to Python and that is called as this. ஓகேவா? checks if both have same ref. இது வந்து என்ன மீனிங் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ நம்ம பைத்தன் குள்ள வந்து ஓகே சோ இப்போ பைத்தன் குள்ள வந்து நீங்க வந்து a is equal to something அப்படி நீங்க போடுறீங்கன்னு வெச்சுக்கோங்க. ஓகே a equal to some so 2 அப்படினு வெச்சுக்கோங்க. b equal to 3 அப்படினு வெச்சுக்கோங்க. there is a function called as id. ஓகே id னு ஃபங்க்ஷன் இருக்கு. சோ இந்த id குள்ள உங்களோட a அத போடிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அதே id குள்ள நீங்க எதை போட்டாலும் ஒரு நம்பர் வரும். இது just something அந்த மாதிரி. ஓகே சோ இந்த id means the location where it is stored. ஓகேவா? சோ ஒரு வேரியபிளுக்கும் இது வந்து அதோட அட்ரஸ் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே you can assume that each and every variable that you declare has an address. ஓகேவா? சோ இப்போ நான் a equal to b அப்படினு செக் பண்ணா எனக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு? ஃபால்ஸ் வந்துச்சா? அந்த மாதிரி I can check a is b னு பார்க்க முடியும். சோ a is b க்கும் a equal to b க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா a equal to b will compare the values. இங்க இருக்க ப்ரோ அப்போ ஏ இங்க இருக்க எல்லாமே ஓகே இங்க இருக்க இந்த எல்லாமே they'll compare values. நான் ஐபேட் தெரியல. ஐபேட் okay so they'll compare values whereas this is it will compare id. ஓகேவா? இஸ் வச்சு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஓகே id சேமா இருந்தா மட்டும் தான் it will tell true. மத்தபடி எந்த நேரத்துலயும் it will not tell true. so அத வந்து எப்படி I'll show you this. okay ப்ரோ வேல்யூ சேமா இருந்தா தான் ட்ரூ சொல்லுமா? வேல்யூ சேமா இருந்துச்சுனா ஐடியா சேம் ஆகுமா ப்ரோ? மோடா ஏன்டா கேல மென்ஷன் பண்றீங்க ப்ரோ? மென்ஷன் id னா அட்ரஸ் சொல்லிட்டேனா அது எப்படி வேல்யூ அட்ரஸ் சேமா இருக்கும்? டேய் அடடா when you are using this equal to இந்த மாதிரி ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணீங்க it will compare the value. இங்க என்ன நம்ம போட்டோம்? a equal to a greater than or equal to 10 அந்த இடத்துல எதை நம்ம செக் பண்ணோம்? வேல்யூ தான் செக் பண்ணோம். id குள்ள வராதீங்க ஒரு நிமிஷம் சொல்றேன். a greater than or equal to 10 அப்படி நம்ம செக் பண்றோம். எதை செக் பண்ணோம்? a அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்குது? ஓகே இப்போ நான் என்ன சொல்றேன் அடிஷனலா id of a னு போட்டா it will return something else some 4779 something some number return பண்ணுது. புரியுதா? இப்போ at times உங்களுக்கு என்னவா இருக்கும்? ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து சேம் ஆப்ஜெக்ட்டா இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஓகே ஒரு வேரியபிளுக்கும் id அப்படினு ஒன்னு இருக்கும். every variable will have an id. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 3 அப்படினு போட்டு b is equal to a னு போட்டேன். ஓகேவா? இப்போ நான் id of a போட்டா எனக்கு ஒரு நம்பர் வருது. id of b போட்டா சேம் நம்பர் வருது. பார்க்க முடியுதா? மேல வந்து id of ab மார்ச் கவனிக்க முடியுதா? கீழ id ரெண்டும் சேமா இருக்கு. ஏன்னா I didn't do b is equal to 3. இப்போ நான் b is equal to 3 னு போட்டு id of b போட்டா ஓகே இதுல வந்து டிஃபர் ஆகுது. எனக்கு வந்து இம்யூட்டபிள் டைப். ஓகே நான் வேற மாதிரி போறேன். 1 2 3 4 னு வெச்சுக்கோங்க. ஓகே இது வந்து ஒரு லிஸ்ட். நான் a பிரிண்ட் பண்ணா எனக்கு வந்து அந்த இடத்துல லிஸ்ட் காட்டுது. இப்போ நான் id of a போறேன். எனக்கு ஒரு நம்பர் உங்களால பார்க்க முடியும். ஓகே இப்போ நான் என்ன செய்றேன்? b is equal to அதே மறுபடியும் போறேன். 1 2 3 4 போறேன். இப்போ id of b போடுறேன். value of b போடுறேன். value of b இது id of b இது. so id of a லையும் b லையும் even though there is same value. ஓகே தெளிவா புரிஞ்சுக்கோங்க. even though id of sorry a லையும் b லையும் சேம் வேல்யூ இருந்தாலும் id of a வும் b டிஃபர் ஆகுது. சரிதா? so a equal to b னு நான் கம்பேரிஷன் அப்ளை பண்ணா this will compare only the values that are stored inside these variables and it has nothing to do with the id க்கும் equal to சம்பந்தமே இல்ல. புரியுதா? அதனால தான் நான் என்ன சொன்னேன்? all these will only compare values. அந்த அட்ரஸ் அதாவது அந்த வேரியபிள் குள்ள இருக்கிற வேல்யூஸை மட்டுமே கம்பேர் செய்வதற்காக இந்த கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ். ஆனா இந்த இஸ் இருக்கு பாருங்க இஸ் இது என்ன செய்யும் அப்படினா unlike that a is b அப்படி போட்டீங்க ஃபால்ஸ் சொல்லுது. ஏன்னா இப்போதைக்கு id of a வும் id of b வும் வேற. ஆனா இப்போ நான் a equal to b னு கொடுத்தேன். ஓகே I'm applying a equal to b. when I do this என்ன நடக்கும்? பேசிக்கா id of a வும் id of b வும் will become same.
அதுக்குள்ள வேல்யூ சேமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யுது மெமரியில வேற ஒரு லொகேஷன்ல வைக்கிறதுல ஏங்க வேரியபிளும் பீங்க வேரியபிளும் they are having the same address in memory. புரிஞ்சுக்க முடியுதா? ஏக்கும் பிக்கும் சேம் அட்ரஸ் தான் இருக்குல்ல. ஏக்கும் பிக்கும் சேம் அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா this operator will return true. இப்போ a is b அப்படி சொன்னா அது ட்ரூ சொல்லுது. புரிஞ்சுக்க முடியுதா? Can you at least understand what it is? This அப்படிங்கிறது will check for the address in memory, whereas equal to will simply compare the values. This உடைய அருமையும் மகிமையும் புரியுதா? ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அப்ப மட்டும் எங்க ஐடி சேமா இருக்கு a = 3 b = 3 இங்க அது வேற அது வந்து அது இம்யூட்டபிள் டைப். அது இம்யூட்டபிலிட்டி ஒரு கான்செப்ட் நான் வந்து சொல்றேன். நம்பர்ஸ் நம்ம 250 கூட மேல இருக்க நம்பர் கொடுத்தா வேற வேற ஐடியாஸ் இருக்கும். இல்ல நம்பர்ல செக் பண்ணாதீங்க. see if you check with numbers are immutable. அதனால வந்து அது மாறாது. check with the list நான் சொன்ன மாதிரி 257 258 அது ட்ரை பண்ணி 256 ஓட கிரேட்டர் நம்பர் ட்ரை பண்ணி I know அது வேற அத போட்டு மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அதனால தான் லிஸ்ட் போயிட்டு டேரக்டா. அது ஏன் 256 வரல வந்து அது வந்து மெமரியில வந்து டேரக்ட் அட்ரஸ் வச்சிருக்கு. 256 மேல அட்ரஸ் பண்ண முடியாது. அதனால வந்து அட்ரஸ் மாத்தும். பட் அந்த கன்ஃபியூஷன் கொடுக்க வேணாம். அப்ப கேட்பாங்க ஒண்ணுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. செலக்ஷன் போட as simple as that try with the list. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போடுங்க. 1 2 3 4 அப்படி ஒரு லிஸ்ட் போடுங்க. b க்கு தனியா இதே மாதிரி ஒரு லிஸ்ட் போடுங்க. 1 2 3 4 அப்படி ஒரு லிஸ்ட் போடுங்க. a ஓட ஐடி பாருங்க. ஐடி ஆஃப் a என்னன்னு பாருங்க. ஐடி ஆஃப் b என்ன அப்படிங்கறது பாருங்க. பாயிண்டர்ஸா லைட் பாயிண்டர்ஸா அந்த மாதிரி ஆனா பாயிண்டர்ஸ் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வேற ஐடி இருக்கு. a = b போடுங்க. அது ஏன் ட்ரூ சொல்லுது? ஐடி வேற வேறயா இருந்தாலும் a = b ட்ரூ சொல்லுது அப்படினா because அது ரெண்டுலயும் இருக்க வேல்யூ சிமிலர். இப்போ a இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படினா a is b போடுறேன். அது ஃபால்ஸ் காட்டுது. எப்ப எனக்கு a is b வந்து ட்ரூ ஆகும்னா when I have a and b equate அதாவது a குள்ள b ஓட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் போயிடும். இப்போ b க்கு நம்ம முன்னாடி ஐடி போடுறோம். அது இருக்கு. இப்போ ஐடி ஆஃப் b போடுறேன் a ஓட ஐடி தான் வரும். புரியுதா? ஓ ஐடி ஆஃப் b சாரி b ஓட ஐடி தான் வரும். ஐடி ஆஃப் a வந்து b ஓட ஐடி வரும். நாட் a ல வேற ஐடி இருந்துச்சு. எனவே a க்கு நம்ம வேற ரெஃபரன்ஸ் கொடுக்கிறோம். இப்போ a and b are different variables இருந்தாலும் they all belong to the same reference object reference ஒன்னு தான் சேம் மெமரில தான் இருக்கு. ஓகேவா? சோ அதை வச்சு நான் அப்புறம் வரேன் ப்ளீஸ் அதை இக்னோர் பண்ணுங்க. ஓகே அந்த 256 மேல போட்டா இருக்கு. அந்த மெமரி ரெஃபரன்ஸ் வேற இருக்கும். ஜஸ்ட் இக்னோர் இட் ஃபார் ப்ளீஸ். சொல்லுங்க. இஸ் எங்க யூஸ் பண்றதுங்க போக போக கத்துவாங்க. தெரிஞ்சு இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். டவுட்ஸ் ப்ரோ. சார் அந்த a = value the a = value வந்து டிஃபைன் பண்ணுங்க சார். இது சப்போஸ் we change for if not for அந்த 8 மாத்தினா அந்த ஐடிங்கிறது சேஞ்ச் ஆகுமா சார்? சூப்பர் நைஸ் டவுட் யூ ஆஸ்க். இப்போ வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து a = b இதா இருக்கா? ஓகே இட்ஸ் நைஸ் திங் தட் யூ ஆஸ்க். சோ இப்போ நான் a ல என்ன செய்றேன்? a டாட் append 5 போடுறேன். ஓகே அப்ப என்ன ஆகும்? என்னோட a ல வந்து 5 வேல்யூ append ஆயிடுச்சு. தெரியுதா? எஸ் ஸ்டில் ஐடி ஆஃப் a and ஐடி ஆஃப் b ஆர் சேம். அப்படினா b append பண்ணா b ல append ஆயிடுமா? கரெக்ட்டா? b ல வேல்யூ மாடிஃபை ஆயிடுமா? ஆனா நீங்க என்ன சார் பண்ணிட்டீங்க? ஆனா b ஏ மாறி இருக்கு. ஏனா ரெண்டோட ஐடி ஒன்னு. ஏனா they are in the same memory location. ஷேடோ காப்பி பண்ணலாம் இல்ல டீப் காப்பி. don't bring in terms. People will ask questions. நான் சொல்லுவேன் ஷாடோ காப்பி டீப் காப்பி எல்லாம். திடீர்னு ஒரு ஜார்ஜன் வந்து தூக்கிட்டீங்க பதறிடுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் டு தட். ஓகே இது வரைக்கும் புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சதா? எஸ் ஐடி ரெண்டும் சேமா இருந்துச்சுனா வேல்யூ ரிலேட்டிவா இருக்கும். ஒரு இடத்துல வேல்யூவை வந்து மாத்தினீங்கன்னா இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ a = b ன்னு கொடுக்காம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் a க்கு தனியா 1 2 3 4 5 போட்டேன்னு வெச்சேன். இப்போ ஐடி ஆஃப் a வேற ஐடி ஆஃப் b வேற. இப்போ a is b ன்னு கேட்டா நோ ஃபால்ஸ். இப்போ a ல வந்து நான் அப்பன் பண்றேன். What the fuck are they creating the same memory address again and again? I'm appending 6 to a. Will it reflect in b ன்னு கேட்டா நோ. a ல கொண்டு reflect ஆயிருக்கு. எப்ப reflect ஆகும்னா when I equate a = b அப்படி வெச்சிட்டு இப்போ a லயும் b லயும் இதான் இருக்கு. நான் a மட்டும் அப்பன் பண்றேன். a ல I'm appending 6. இப்போ b append பண்ணா b ல append ஆயிருக்கு. a append பண்ணா a ல append ஆயிருக்கு. ஓகேவா? You understood the purpose of this, right? புரிஞ்சா? Okay. Okay, so we are almost done with the primitive data types. இன்னும் இதுல வந்து string operations மட்டும் pending இருக்கு. அத வந்து நம்ம break போய் வந்து பார்ப்போம். ஓகேவா? Okay. So நான் வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து பார்ட் பார்ட்டா தான் கொடுக்க போறேன். சோ நான் இப்போ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுவேன். நம்ம வந்து லஞ்சுக்கு அப்புறம் will receive around 3 to 3:30 டைம்ல receive பண்ணலாம். Then we'll push till 6. ஓகேவா? Okay guys, bye bye. மதியம் சந்திக்கலாம். 3:30 same link. Everybody join here at 3:30. ஓகேவா? Same link 3:30 p.m. Okay guys, bye. Okay. Recording. ஹாய் நான் கேக்குதா? ஹாய் கிருத்தி. காலைல செஷன் இல்லையா? அண்ணா நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலையா? ஆமாண்ணா. உனக்கு தெரிஞ்ச மட்டும் தானே அதெல்லாம்? ஆமா நான் பேசிக்ஸ் தெரியும். ஓகே. ஊப்ஸ் பண்ண முடிச்சிட்டேன். என்னமா? ஊப்ஸ் கூட முடிச்சியா? ஓகே. ஊப்ஸ் பண்ண முடிச்சா? அன்னைக்கு ஃபயர்வால் ப்ராஜெக்ட் அப்படியே வச்சிட்டேன். ஓ. ஃபைவ் ஃபுல்லாவே பைத்தான் எடுத்து ஓகே ஆல்ரைட் நம்மளும் பிரேக் எடுத்துப்போம். இது ஒரே இதாக தான் இருக்கும். பட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போதைக்கு ஸ்ட்ரீமிங்கை ஸ்டாப் பண்ணிவிட போகிறேன். அப்புறம் ஒரு 10:30 போல் நான் ஆன் பண்ணி விட்றேன் மறுபடியும். ஓகேவா?
ஓகே ஸோ எத்தனை பேர் ஆன்லைன் 21 என்ன மொபைல் டவுன் ஆகுது சாப்பிட்டாச்சு நான் ஐடி கிடைச்சா போட்டோட அப்போ தாய் கிடைச்சிச்சா அதுக்கு ஆக்சுவலி என்னன்னா அது வந்து என்னோட ஃபேஸ்புக் லிங்க் ஆயிருக்கு அதனால அதனால தான் பாஸ்வேர்ட் இல்லை நான் வந்து என்ன பாஸ்வேர்ட் நான் ஃபேஸ்புக்கில் வந்து ரன்னிங் பண்ணி வந்து பாஸ்வேர்ட் ஆமாம் பாஸ்வேர்ட் செக் பண்ணி ஓகே ஓகே அண்ணா ரெக்கார்டட் வீடியோ வந்து செல்ஃப் மெயிலில் போடுவீங்களா இல்லை யூடியூப்ல போடுவீங்களா டிஸ்கஸில் தான் யூடியூப்ல போடலாம் போடுறது வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்லை ரன்னிங்காக கண்டிப்பாக போட சொல்லுவேன் நினைக்கிறேன் பார்ப்போம் அதில் போட்டு யூடியூப் லிங்க் வந்து இதில் கூட வைக்கணும் இங்கே ஓப்பன் க்ரௌட் இருக்காங்க ஸோ அதுக்கு இல்லை நம்ம டிஸ்கஸில் போட்டாலுமே வந்து they'll be able to watch அதனால வந்து தட் யூடியூப்ல போடுறது டிஸ்கஸில் போட்டாலும் ஓப்பன் பேசிக்காக அந்த லிங்க் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் ப்ரைவேட்டாக உங்களுக்கு மட்டும் க்ளோஸ் தான் லைக் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ஓகே ஓகே ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸ் என்னடா கிளாஸ் பண்ணுறது ஸ்கூலில் தமிழ் கிளாஸா ஏன்னா ஸ்கூலில் கூகுள் மீட் ஸ்கூலில் வச்சுட்டு இந்த சைடு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டும் முடியாது ஏதாவது ஒன்றா பார்க்கணும் இதையும் இது எப்படி சத்தம் கேட்குமா உனக்கு வீடியோ ஆன்ல வச்சிருக்கான் வீடியோ ஆன்ல வச்சிருக்கான் என்ன செஞ்சு என்ன பண்ணுறான் பாருங்க ஹெட்செட் போட்டு ரன் பண்ணி விட்டு அப்படியே ஜூம் பார்ப்பேன் இதான் இம்பார்ட்டன்ட் சேனல்ல பார்க்கலாம் அப்படி அதனால சவுண்ட் கஷ்டம் போட்டு ஓஹோ ஓகே 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 ஹோம் சவுண்ட் வச்சுட்டு ஜூம் அட்டாச் போட் பண்ணாங்க நானும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பாத்துறேன் கிளாஸ் ரெண்டும் ஒரே டைப்ல வரனால கொஞ்சம் ஹார்ட் நமக்கு அட்டெண்டன்ஸ் முக்கியம் அதானே ஆமா ப்ரோ அட்டெண்டன்ஸ் மட்டும் சொல்லிட்டு வந்து அப்படிங்கிறாங்க நீ ஆல்சோ டூயிங் சேம் ஸ்கூல் கிளாஸ்ல இன்டராக்ஷன் இருக்கதா இல்ல ப்ரோ அவங்க சார் ரோபோட் மாதிரி பேசிட்டே போவாங்க போரிங்கா தான் இருக்கும் டவுட் கூட கேட்க முடியாது நல்லா இருக்கும் ஏன் நீங்க அட்வைஸ் பண்ணி டவுட்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க அதான் நீங்க பேசிட்டு டவுட் தெரியாது அதுவா அது ஒண்ணு இல்ல அசைன்மென்ட்ல மார்க் கம்மி பண்ணிடுவாங்க ஆமா ப்ரோ டவுட் கேட்கலாம் என்ன சொல்றீங்க யோசிச்சு உங்களே ஒரு சிம்பிளா சொல்லுவாங்க அப்படியா நம்ம கிளாஸ் மாதிரி டூ வே இருக்காது ப்ரோ என்னமா நம்ம கிளாஸ் மாதிரி டூ வே கம்யூனிகேஷன் இருக்காது அவங்க வந்து பேசிட்டே இருப்பாங்க நம்ம சும்மா லிசன் மட்டும் பண்ணுவோம் அந்த மாதிரி எனக்கு நிறைய மார்க் கம்மி ஆயிடுச்சு ஓகே நான் இது வாட்ச் பரவாயில்ல என் தங்கச்சி கிளாஸ்ல வந்து மைக் ஆன் பண்ணி போற செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க வாவ் இது நல்லா இருக்குதே அப்படியே ஆன் பண்ணி ஆன் பண்ண முடியாது நான் அப்பல நீங்க பண்ணியாதீங்கனா இல்லடா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் சொல்றேன் அவங்க வந்து இந்த அளவுக்கு ஆன்லைன் எஜுகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க பாரு ஆனா உங்க கிளாஸ் ரிப்பீட் பண்ணா அப்படியா ஆமாண்ணா ஏன்னா இது இந்த பிரச்சனை நானும் அனுபவிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உனக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் கிரியேட் பண்ணணும் தான் இனிஷியலி ஸ்டார்ட் ஆஃப்டர் டியூட்டர் அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி பிவோட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தென் செல்ஃப் மேக்கிங் அகாடமி ஹேப்பன் அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க எதுக்கு எந்த பிரச்சனை எத்திக் ஹேக்கிங் லேசி பேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் தானே இருக்கு ஜூம்ல பைத்தன் மேரத்தான் ஸ்டார்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஹாய் அண்ணா இந்த ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ்ல இருக்காங்களா எனக்கு புரியல இந்த ஆன்லைன் சீட்ல நிறைய பேர் இருக்காங்களா நிறைய இருக்காங்க ஆன்லைன் எப்படி நான் படிச்சிட்டு எப்படி ஃபார்ம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல ஓகே நான் அப்படியே இன்ஸ்டாகிராம்ல போட்டு நினைச்சேன் ஆனா ஒண்ணு இல்ல இன்ஸ்டாகிராம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் இருந்தது போட்டுனேன் ஸோ அதை டீடைல்ஸ் அடி பண்ணுறேன் ப்ரோ ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்னு சொல்லுமா நான் வந்தேன் புரியல எப்படி நான் இன்ஸ்டாகிராம்ல பார்க்க வந்தேன் ஓகே 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 சொல்லுங்க ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் நான் நீங்க கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா क्वेश्चन கேட்கணும் நல்லா இருக்கும் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது இல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இது நிறைய பேர் வரும் இல்ல உள்ள கிளாஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு பழகிடும் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகே ஐ கெட் இட் சோ गाइस எவரிபடி நான் வந்து கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி வரணும் வெயிட் பண்ணுவீங்களா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கேள்வி கேட்பீங்க ஓகே என்ன புரியல அட்வான்ஸ்ட் வந்து இந்த பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலண்டர் பாருங்கப்பா இல்ல ப்ரோ இப்போ எழுதி வச்சிட்டு 5 பேட்ச் ப்ரோ இது முடிச்சிட்டு அட்வான்ஸ் பண்ணலாம் ப்ரோ அது இருக்கு அது வந்து எப்போனா எனக்கே காலண்டர் பார்த்தா தெரியும் ஜூன் ஜூலை இல்லை மாதம் ஆகஸ்ட் ஃபுல்லு செப்டம்பர் நடுவில் கேப்பு இதுதான் வந்து உங்களோட பேட்ச் 6 வந்து இட் இஸ் பிளான்ட் அப்டில் நவம்பர் ஸோ இது நடுவில் வேறு கோர்ஸ் வாய்ப்பு இருக்குது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து டிசம்பரில் தான் வந்து அட்வான்ஸ் அண்ணா ஐஓடி என்னமா ஐஓடி வந்து டிசம்பருக்கு அப்புறம் வரும்டா ஐஓடிக்கு தேவையான ஒரு வேற ஒரு ப்ரீரெக்விசைட் கோர்ஸ் வந்து இந்த டைமில் வரது வாய்ப்பு இருக்குது அக்டோபர் நவம்பர் டைம் ஐஓடிக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் பற்றி மட்டும் சொல்கிற மாதிரி அதாவது ஹார்ட்வேர் திங்ஸ் வந்து டிசம்பருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் ஜஸ்ட் சாஃப்ட்வேர் மட்டும் இந்த மிடில் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி வரது வாய்ப்பு ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் 191 நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாமா ஸோ காலையில் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ கேட்டுங்க அதுக்கப்புறமா வில் மூவ் ஆகும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா அந்த மெமரி 256 என்ன இது மாதிரி ஓகே சொல்லுங்கள் அது ஒன்றும் இல்லை காலையில் வந்து ஒரு 256 மேலே அசைன் பண்ணால் இன்டீஜரோட வேல்யூ வந்து மாறும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை பற்றி ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம வந்து வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு நான் உன்னை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் கரெக்டாக நான் வந்து ஒன்று வந்து ஐடி வந்து எப்படி இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் A = 1 அப்படின்னு வச்சுட்டு B = 1 அப்படின்னு வச்சுட்டு ஐடி ஆஃப் A ஐடி ஆஃப் B ஸோ இது பார்த்தா இது ரெண்டு வந்து ஒன்றா இருக்குது பார்க்க முடியுதா யூ கேன் see that பட் நம்ம ரெண்டு தனித்தனியாக தான் அசைன் பண்ணிப்போம் நம்ம ஜஸ்ட் பிஃபோர் பிரேக் என்ன நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ஏவையும் பியையும் A = B அப்படின்னு கொடுத்தா மட்டும் தான் ஐடி வந்து சேமாக இருக்கும் மற்ற டைம்லாம் வந்து சேமாக இருக்காது அப்படின்னு பார்த்துருந்தோம் கரெக்டாக வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இங்கே 1, 2, 3, 4 அப்படின்னு நான் போட்டுருக்கேன் B = அதே தான் போடுறேன் ஓகே இப்போ இப்போ நம்ம வந்து ஐடி ஆஃப் A பார்ப்போம்
ஐடி ஆஃப் பி பார்ப்போம். ஐடி ஆஃப் ஏ பி ரெண்டு ஒன்றா இருக்குது. சாரி வேற வேறையா இருக்குது. இந்த கேஸில் ஒன்றா இருக்குது. ஓகேவா? ஸோ லுக் அட் தீஸ் டூ கேசஸ். இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் இன்டீஜர் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து இன்டீஜர் அப்படிங்கிறது மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். இங்கே வந்து இந்த டைப்புக்கு பேர் இந்த கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவது லிஸ்ட். மற்ற லாங்குவேஜில் வந்து அரேஸ் அப்படிங்கிற பேரில் கேட்டிருப்பீங்க. ஓகேவா? ஆலிவர் ஐ வில் கம் டு தட். இப்போ a is equal to 1, 2 அப்படின்னு போட்டு b is equal to 2, 3 னு போட்டுட்டு a equal to b அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா b ல இருக்கிற 2, 3 will get assigned to a. it is an assignment operator. equal to அப்படிங்கிற அந்த ஆபரேட்டர் என்ன சொல்லுவாங்க? அசைன்மென்ட் ஆபரேட்டர் சொல்லுவாங்க. அதாவது ரைட் சைடுல என்ன ஸ்டேட்மென்ட்டோ எக்ஸ்பிரஷனோ கொடுத்துருக்கீங்களோ அதோட வேல்யூவை எடுத்து லெஃப்ட் சைடுல என்ன வேரியபிள் கொடுத்துருக்கீங்களோ அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிடும். ஓகேவா? சோ சிம்பிளி நம்ம b a is equal to b போட்டுப்போம். சோ b ல என்ன இருக்கோ அது அப்படியே a க்கு வந்துரும். அவ்வளவுதான். இப்போ என்ன நடக்கும்னா a is b true, a ஓட வேல்யூல என்ன இருக்கு அப்படினா 2, 3 இருக்கு, b ஓட அதான் இருக்கு. அப்ப a ல இருக்க கண்டென்ட் என்ன இருக்கும்னா ஓ ரைட் அவ்வளவுதான். Did I answer your question right? Okay, nice. ஓகே, ஸோ இந்த ஸ்னாரியோல பார்த்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பேசிக்கா அப்படின்னா a equal to 1 b equal to 1 நம்ம கொடுத்த நம்பர் இருக்கும். இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்க போறேன். a is equal to 3 4 5 6, b is equal to 3 4 5 6. ஸோ இப்போ வந்து id of a பாருங்க, id of b பாருங்க. You can see that they both are different. Correct? Yes. So மறுபடியும் let's do another experiment. a is equal to 200, b is equal to 200. அப்புறம் id of a, id of b. See they are same. Okay. Again look, a is equal to 300, b is equal to 300, id of a, id of b. You can see they both are different. So somewhere between the 200 க்கும் 300 க்கும் நடுவுல ஏதோ ஒரு இடத்துல வந்து id மாற ஆரம்பிக்குது. Can you all note that? Somewhere between 200 and 300 இந்த id என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் வந்து ஒரே id தான் சேஞ்ச் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த சம்பா தான் 256. Yes. So let's try 256. 256 b is equal to 256, id of a, id of b. You see they both are different. Sorry, they both are same. id is equal to 257. Sorry, b is equal to 257. id of a, id of b. See? Okay, yeah, இப்போ கேள்வி என்னன்னா why? கரெக்ட்டா? ஓகே, மாறுது அந்த 0.256 and now இந்த picture வந்து it makes sense. இப்போ the real question here is why? Okay, so I'll tell you something. Memory management ஒரு விஷயம் இருக்கு. கரெக்ட்டா? நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. கரெக்ட்டா? Yes? Do you know that? Do you know what is memory management? Memory management அப்படினா பேசிக்கா how your program or the computer or your operating system manages the memory. Okay, simple. அது வந்து மெமரி வந்து அங்க எடுத்து இங்க இருக்கிறது மாத்தோம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்புறம் போறோம் இதோட பண்ணிட்டு போயிட்டு இருக்கு சம் ஆபரேஷன் பண்ணி அந்த மாதிரி அது எது பண்ணுதுன்னா when you are executing a computer program நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தான் எடுப்போம் ஒரு வேரியபிள் எடுத்து ஒரு அசைன் பண்ணுவோம் இதை மெர்ஜ் பண்ணுவோம் அப்புறம் ரெண்டு உடைப்போம் ஒரு arithmetic operation பண்ணுவோம் ஒரு கம்பேரிஷன் ஆபரேட்டர் பண்ணுவோம் கரெக்ட்டா ஒரு லூப் போடுவோம் so these are the things a programmer does. கரெக்ட்டா? Yes, these are the things a programmer does. Okay, so if these are the things a programmer does, guys, just give me a minute. Sorry. Batch 5 boys. LHDP சார் வேலை செய்யலையா? யாரா செக் பண்ணி சொல்லுங்க வேலை செய்யலாம். ஆமா ப்ரோ. வீட்ல லாகின் பண்ணிட்டேன். ஒர்க் ஆகல. அது ஃபைபர் பிரேக் போல. சரி ஓகே அது ரெடி பண்ணிட்டு நான் பாத்து. கிருத்திக் ஏதோ சொன்னமா? பேட்ச் 4 எக்ஸ்பீரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த access வேணும்னா நான் ரெடி பண்ணி தரேன் தனியா. அது பிரச்சனை இல்ல. If you need an access just let me know. ஓகே. ஓகே பாய்ஸ் லெட்ஸ் கோ ஆன். இப்போ why அப்படிங்கறத ரீசன் ஏன் இது வந்து 256 கீழ இருக்கறதெல்லாம் வந்து மாறல 256 மேல இருக்கறதெல்லாம் மாறுது. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இவ்வளவு நேரமா integer அப்படிங்கற ஒரு டேட்டா டைப் வச்சு விளையாண்டுட்டோம். எஸ் அதுக்கு அப்புறம் list அப்படிங்கற ஒரு அது ஒரு டேட்டா டைப் அசியூம் பண்ணிப்போம். அப்படிங்கற ஒரு டேட்டா டைப் வச்சு விளையாண்டுட்டோம். ஓகேவா? சோ இப்போ நம்மளோட பிக்சர்ல இருக்குது ரெண்டு டேட்டா டைப். ஒன்னு ஓகே let's assume for now let's assume everything is a data type. ஓகேவா? Wait. So for now let's assume everything is a data type. Okay. So if நம்ம என்ன பாத்துறோம் int பத்தி பாத்துறோம். இன்னும் நம்ம float பத்தி பார்க்கல. இப்போதைக்கு simply ignore double. நமக்கு இன்னொரு என்ன string ஒன்னு இருக்கு. ஓகேவா? அதுக்கு அப்புறம் வந்து we were looking at lists. அதுக்கு அப்புறம் other things. Okay, int float string list
லிஸ்ட்டுக்கு அப்புறம் we have tuple, அதுக்கப்புறம் டிக்ஷனரி, அப்புறம் செட்டு, இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? நம்ம எல்லாம் பார்க்க மாட்டோம். திஸ் இஸ் பைத்தன் பேசிக் கோர் ஃபண்டமெண்டல். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம இனிஷியலாக நிறையா டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். லெட்ஸ் அஸ்யூம் இது எல்லாமே டேட்டா டைப்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த ஒன்னொன்றுக்கும் இந்த ஒன்னொன்று மெமரியில் உட்காரும்போது some small thing will change. ஓகேவா? when all these things sit in memory, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அது it will directly affect the memory management. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? டேட்டா டைப் மெமரி மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இதை என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னா மியூட்டபிள் இம்மியூட்டபிள் சொல்லுவோம். ஓகேவா? நான் இப்படி எழுத போகிறேன். ஐ அப்புறம் எம் எழுத போகிறேன். ஐனா இம்மியூட்டபிள். ஓகேவா? எம்னா மியூட்டபிள். ஓகே, ஸோ மியூட்டபிள் இம்மியூட்டபிள் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து புதுசாக இருக்கலாம். பட் வந்து திஸ் இஸ் சம் என்ன சொல்றது, சம் கோர் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் ஹவு memory is being managed in memory. ஓகேவா? இப்போ மியூட்டபிள் அப்படின்னா என்னன்னா once if it is assigned, okay, once அந்த ஒரு வேரியபிளுக்கு டேட்டா, அதாவது இந்த any of the data type of data assign ஆச்சு அப்படின்னா it can be modified. ஓகேவா? with the same address. இப்போ எப்போ வந்து ஒரு modify ஆகும் சொல்ல முடியும்? அதே அட்ரஸ்ல இருக்கணும், பட் அதோட கண்டென்ட் மட்டும் மாறி இருந்தா தான் modify ஆகும். if it is a new address, it means it is a new data. கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? நான் சொல்றது கான்செப்ட் புரியுதா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன், a is equal to 10 அப்படி போறேன். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறமா நான் வந்து some b is equal to 1 2 3 4 அப்படி போறேன். ஓகே, இப்போ நான் b டாட் append அப்படினு சொல்றேன். ஓகே, b டாட் append of 5. append அப்படினா இந்த இது கூட வந்து இன்னொரு ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த append பத்தி டீடைலா இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ இப்படி போட்டா just assume b ல இந்த 4 க்கு அப்புறம் ஒரு 5 ஆட் ஆயிடும். சோ b will become, b என்னவா மாறும் அப்படினா இப்போ நம்ம just b அப்படி போட்டா b என்னவா மாறிடும்னா 1 2 3 4 5 ஆ மாறிடும். பட் id of b இருக்குல, அது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரணும். it will be equal. புரியுதா? it won't change. நான் என்ன சொல்றேன் புரியுதா? எஸ் Yes, bro. okay, so whatever operation you do on that b, அந்த b நீங்க மாத்தினா சரி, unless and until you assign a new thing on top of it. b மேல நீங்க புதுசா அசைன் பண்ணீங்கன்னா id மாறும். ஆனா நீங்க புதுசா அசைன் செய்யாத வரைக்கும் id of the b will never change. So if you can modify the data, okay, if you can modify the data stored in a variable without modifying the address, okay, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. if you can modify the data stored in a variable without modifying the address, it means that data type is mutable. ஓகேவா? immutable அப்படினா என்னன்னா, இப்போ நான் a is equal to 10 னு போட்டுறப்ப id of a பார்த்துட்டு a is equal to 11 அப்படினு போட்டுட்டு id of a வை பார்த்தேன்னா ரெண்டு வேற இருக்கும். புரியுதா? சோ இது ரெண்டும் it is not equal. கரெக்ட்டா? எஸ், இது ரெண்டும் it is not equal. கரெக்ட்டா? ஓகேவா? ஓகே, பட் they merge பண்ணுவோம், அப்புறம் ரெண்டு உடைப்போம், ஒரு arithmetic operation பண்ணுவோம், ஒரு comparison operator பண்ணுவோம், கரெக்ட்டா ஒரு லூப் போடுவோம். So these are the things a programmer does. கரெக்ட்டா? Yes, these are the things a programmer does. Okay, so if these are the things a programmer does, guys, just give me a minute. Simple. ina basica how your program or the computer or your operating system manages the memory. Okay, simple. அது வந்து மெமரி வந்து அங்க எடுத்து இங்க மாத்தும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் ஒரு இதோட பண்ணிட்டு போயிட்டு do some operations on memory. அந்த மாதிரி பண்ணுவோம். எஸ், ஐ அப்புறம் சார் லைக் ஒன்னு போடு. ஸோ ஃபார் நவ் லெட்ஸ் அஸ்யூம் எவ்ரிதிங் இஸ் a data type. ஓகே, ஸோ இஃப் நமக்கு என்ன பார்த்துக்கோம், இன்ட் பற்றி பார்த்துக்கோம், இன்னும் நம்ம ஃப்ளோட் பற்றி பார்க்கல. இப்போதைக்கு சிம்பிள் இக்னோர் டபுள். நமக்கு இன்னொன்று என்ன இருக்குன்னா ஸ்ட்ரிங் ஒன்று இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து we were looking at lists, அதுக்கப்புறம் other things. ஓகே, in float string லிஸ்ட்டுக்கு அப்புறம் we have tuple, அதுக்கப்புறம் டிக்ஷனரி, அப்புறம் செட், சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். அது மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இதை என்ன சொல்லுவோம்? ஓகேவா? எம்னா என்ன சொல்றது, மியூட்டபிள் அப்படின்னா என்னன்னா once if it is assigned, okay, once அந்த ஒரு வேரியபிளுக்கு டேட்டா, அதாவது இந்த any of the data type of data assign ஆச்சு அப்படின்னா it can be modified. ஓகேவா? with the same address. இப்போ எப்போ வந்து ஒரு modify ஆகும் சொல்ல முடியும்? அதே அட்ரஸ்ல இருக்கணும், பட் அதோட கண்டென்ட் மட்டும் மாறி இருந்தா தான் modify ஆகும். if it is a new address, it means it is a new data. கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? நான் சொல்றது கான்செப்ட் புரியுதா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன், a is equal to 10 அப்படி போடுறேன். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறமா நான் வந்து some b is equal to 1 2 3 4 அப்படி போடுறேன். ஓகே, இப்போ நான் b டாட் append அப்படினு சொல்றேன். ஓகே, b டாட் append of 5. append அப்படினா இந்த இது கூட வந்து இன்னொரு இந்த ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த append பத்தி டீடைலா இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ இப்படி போட்டா just assume b ல இந்த 4 க்கு அப்புறம் ஒரு 5 ஆட் ஆயிடும். சோ b will become, b என்னவா மாறும் அப்படினா இப்போ நம்ம just b அப்படினு போட்டா b என்னவா மாறிடும்னா 1 2 3 4 5 ஆ மாறிடும். பட் id of b இருக்குல, அது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரணும். it will be equal. புரியுதா? it won't change. நான் என்ன சொல்றேன் புரியுதா? எஸ், Yes, bro. okay, so whatever operation you do on that b, அந்த b நீங்க மாத்தினா சரி, unless and until you assign a new thing on top of it. b மேல நீங்க புதுசா அசைன் பண்ணீங்கன்னா id மாறும். ஆனா நீங்க புதுசா அசைன் செய்யாத வரைக்கும் id of the b will never change. So if you can modify the data, okay, if you can modify the data stored in a variable without modifying the address, okay, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. if you can modify the data stored in a variable without modifying the address, it means that data type is mutable. ஓகேவா? immutable அப்படினா என்னன்னா, இப்போ a is equal to 10 னு போட்டுறப்ப நான் id of a வை பார்த்துட்டு a is equal to 11 அப்படினு போட்டுட்டு id of a வை பார்த்தேன்னா ரெண்டு வேற வேற. புரியுதா? சோ இது ரெண்டும் it is not equal. கரெக்ட்டா? எஸ், இது ரெண்டும் it is not equal. புரியலையா? ஓகே, நான் வந்து இன்னொரு புரிய ஆரம்பிச்சேன். நம்ம இத வந்து லைவா பார்ப்போம். ஓகே, ஓகே, இத கவனிங்க. ஓகே, சோ ஃப்ரெஷ்ஷா பார்ப்போம்.
இப்போ நான் என்ன போட்டுருக்கேன் அப்படின்னா a is equal to ஒரு லிஸ்ட் ஓகேவா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டேட்டா டைப் இஸ் திஸ் லிஸ்ட் ஓகேவா எஸ் நம்ம லிஸ்ட் தான் பார்க்குறோம் ஃபைன் ஓகே ஸோ லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை பற்றி நம்ம டீடைலாக போக பார்ப்போம் இப்போ கரண்ட்லி ஐம் டீலிங் வித் மெமரி மேனேஜ்மெண்ட் ஆஃப் லிஸ்ட் ஓகேவா சின்ஸ் எல்லா டேட்டா டைப் உங்களுக்கு ஒரு டேட்டா டைப் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணிச்சு இருந்துச்சுன்னா எல்லா டேட்டா டைப்லையும் அந்த தாட் ப்ராசஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஆஸ் சிம்பிள் as that இப்போ இந்த லிஸ்ட் எடுத்துப்போம் ஓகேவா இந்த லிஸ்ட்டில் a is equal to 1 2 3 4 நான் போட்டுருக்கேன் இப்போ id of a அப்படின்னு கேட்குறேன் இட் இஸ் டெல்லிங் மீ சம்திங் வாட் இஸ் திஸ் இதுதான் ஓகே நான் சொல்ல கேளுங்க id of b சாரி b நான் அசைன் பண்ணலையா ஓகே சாரி இப்போ இப்படியே வச்சுக்கோங்க b நான் போக வேணாம் a அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் ஒரு ஸ்மால் லிஸ்ட் சேவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா a அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் லிஸ்ட் சேவ் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு id இருக்கு ஓகே இப்போ நான் என்ன செய்யறேன் a டாட் அப் அண்ட் ஆஃப் 5 கொடுக்குறேன் a பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன் a அப்படிங்கிறதுல ஓகே இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு ரீட் தி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் ஹியர் இட் கோஸ் ஓகேவா டேட்டா டைப்ஸ் ஆர் வேல்யூ cannot be changed பட் அது cannot be அப்படிங்கறத நம்ம விஷுவலா பார்க்க வேண்டியது ஓகே இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த a குள்ள இருக்கிற இந்த லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணிருக்கேன் பை அப்பெண்டிங் வேரியபிள் அப்பெண்டிங் மீன்ஸ் மாடிஃபைங் தானே கரெக்ட்டா இப்போ id of a பார்த்தா it is still the same கரெக்ட்டா வேல்யூ அதாவது id before appending and after appending remains the same ஓகேவா ரோஷன் ஃபுல்லா கவனிங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டவுட் கேளுங்க id before and after the modification remains the same ஆமா இல்லையா yes or no just tell me this yes or no Yes, okay இப்போ this is a proof that this data எவ்வளோ ஈஸியாக பண்ணுறானுங்களா 5 சேர்க்கறதுக்கு சீனில் செத்துருவோமே சீலெலாம் அரேவை க்ரியேட் பண்ணி அரேவை சைஸ் பண்ணி எக்ஸ்ப்ளஸ் பண்ணி அரேவை சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கடைசியில் ஒன்று ஆட் பண்ணி தலைவலி பிடிச்ச வேலை சிம்பிளாக அரேவுக்கான இதை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு சைஸாக கண்டுபிடிக்கணும் இந்த சைஸை இங்கே பாஸ் பண்ணணும் ஓ சைஸ் அலைஞ்சுன்னா டேரெக்டாக வச்சிட்டான் ஓகே type can be modified without that is being changed correct yes you get the statement அதாவது அட்ரஸ் மாறாம வேல்யூ மட்டும் மாறிடுச்சு அப்படிங்கிறது புரியுதா அட்ரஸ் மாறல ஆனா வேல்யூ மட்டும் மாறிடுச்சு தட் மீன்ஸ் it is mutable அர்த்தம் இது பேர் தான் mutability ஓகேவா இப்போ நீங்க கண்ணல என்ன பாக்குறீங்க இதான் mutability ன்னு சொல்லுவோம் சரியா ஓகே லிசன் அப்ப immutable என்ன அதான் இப்ப கேள்வி இப்போ a is equal to 10 போட்டுக்கேன் a is equal to நான் என்ன எழுதுறேன் a plus 1 ன்னு போட்டேன் ஓகேவா a is equal to a plus 1
வித்தவுட் பாயிண்ட்ல பண்ணலாமா? எங்கே நான் பண்ணியிருப்பேனே. சைக் இதான் ஃபஸ்ட்டு இதை க்ரியேட் பண்ணுறோம். லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு சைஸ் அலோகேட் பண்ணிட்டு அப்புறம் இன்சர்ட் பண்ணால் வேலை முடியுது. இன்சர்ட் பண்ணதை ப்ரிண்ட் பண்ணிவிட்டா ப்ரிண்ட் எங்கே இருக்குது? இன்சர்ட் எண்டு ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இவ்வளோ பண்ணாமல் தாயாளி என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்போ எவ்வளோ வேல்யூ என்ன இருக்கும்? 11 ப்ரோ. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்? ஐடி ஆஃப் a பார்ப்போம். ஓகே, ஐடி ஆஃப் a நமக்கு வருது. இப்போ நம்ம மறுபடியும் a = a + 1. ஐ அம் டூயிங் another modification. இப்போ ஐடி ஆஃப் a பார்த்தா ஐடி ஆஃப் a மாறிடுது, தெரியுதா? So when you are applying any operation on the same variable and the value keeps on changing, okay, and the value keeps on changing, that sorry, not the value, address keeps on changing with the value. address மாறணும், value மாறணும். ஒரு தடவை நீங்க வந்து ஒரு டேட்டா அசைன் பண்ணும்போது அட்ரஸும் மாறி அதுல இருக்கிற வேல்யூ மாறிச்சுனா அதுக்கு பேர் என்னன்னா அதுக்கு பேர் என்ன? immutable. Okay, done. So int is immutable, okay வா? Integer is immutable, list is mutable. இது ரெண்டும் உங்களுக்கு clear ஆயிடுச்சா? Yes, integer is immutable and list is mutable. Okay, இந்த கான்செப்ட் புரிஞ்சா? Okay, shall we do the same test for float? Okay, so let's go. A is equal. Bro, ஐடிங்கிறது நிறைய bro, ஐடிங்கிறது it is like a memory address bro. Okay, so என்ன பார்த்தோம்னா float க்கு வரோம். Okay, so let's apply the same test. Float 256.0 b is equal to 256.0 id of a id of b. Oh, it's different, தெரியுதா? அப்ப float mutable mutable. Okay, இதனோட வேல்யூ நம்ம இன்னொரு குறைப்போம். 1.0 a is equal to 1.0 id of a id of b. id of b different. கரெக்ட்டா? This different. அப்ப அத மாடிஃபை ஆகல. எப்படி நம்ம பண்ணாலும் வந்து this not modifying. கரெக்ட்டா? Yes bro. Okay, அப்ப இத நம்ம என்ன சொல்லலாம்? Immutable. Okay, so float is also immutable. Okay, now comes strings. Okay, so நம்ம strings பத்தி பார்க்கல. நம்ம இந்த இடத்துல வந்து நிறைய டேட்டா டைப் இருக்கு அப்படினு சொன்னோம். Okay, so இதுல வந்து primitive data types அப்படினு ஒன்னு இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து user derived data types அப்படினு இருக்கு. So இப்போ நம்ம இங்க பாத்துக்கோல integer, float, boolean, அதுக்கு அப்புறம் வந்து இன்னும் நம்ம இப்ப கீழ லிஸ்ட் பண்ண எல்லாமே. Okay, நீங்க I hope you can assume all this. இத நம்ம வந்து பொறுமையா வந்து ஃபில் பண்ணுவோம். பேசலனா எது அன்மியூட் பண்றீங்க? எனக்கு புரியல. எது அன்மியூட் பண்றீங்க சும்மா? So now let's start with strings. Okay, strings பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா will come. So இப்போ strings பத்தி பார்க்கறதால I'm appending this. So for strings means anything that is inside a single quote. Okay, sorry, a double quote. This is string. இதுவும் string தான். Okay, அல்லது இது வேற கலர்ல எழுதணும் நல்லா இருக்கும். This is string. Okay, நம்ம இன்னொரு பார்த்தோம் string க்கு ஸ்டார்டிங்ல மல்டி லைன் கமெண்ட் அப்படினு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? என்ன பார்த்தோம்? 3 டபுள் கோட் போட்டு this is also string. அப்ப இப்படி போட்டா அத வந்து வேரியபிளுக்கு அசைன் பண்ண முடியுமா அப்படினா முடியும். சோ இது சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங், ஓகேவா? சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங். இது மல்டி லைன்
string. So இது கமெண்ட் தானே அப்படினு கேட்டினா கமெண்ட் க்கு சின்டாக்ஸ் தான் இது க்கு சின்டாக்ஸ் தான் ஓகேவா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு கமெண்ட் ஆகும் ஓகே ஸ்லாஷ் என்னதான் போடுதா வேரியபிள் அசைன் பண்ணிட்டா கமெண்ட் ஆகாது எஸ் யூ காட் ரைட் ஓகேவா இது புரிஞ்சா சோ யூ காட் ஸ்ட்ரிங்ஸ் ரைட் ஓகே நான் நம்ம பாப்போம் ஓகே இங்க பாருங்க இப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா அட் டைம்ஸ் நீங்க வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து நீங்க வந்து இப்படி தான் டிஃபைன் பண்ணணும் ஒரு லைன்ல தான் இருக்கணும் ஓகேவா சோ this is string அப்படி போட்டுட்டேன் ஓகே சோ இது வந்து ஒரு சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங் ஓகேவா தெரியுதா இஃப் ஐ வாண்ட் டு டைப் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் நான் என்ன செய்வேன் டபுள் கோட்ஸ் போடுங்க டபுள் கோட்ஸ் 3 டைம்ஸ் டபுள் கோட்ஸ் 3 டைம்ஸ் hello world this is this is a string this can take multiple lines of input and it needs 3 double quotes to end it தெரியுதா இப்போ a ஓட வேல்யூ யூசிங் அதை எப்படி இருக்குன்னு எவ்ரிபடி சிங்கிள் லைன் டெலிபரேட் என்னமா நியூ லைன் டெலிபரேட் போட்டு அது எடுத்து பாருங்க நம்ம என்டர் செய்யறதுல அது நியூ லைன் டெலிபரேட் எடுத்து ஆனா அது கீழ வரல ஒரே லைன் அது வந்து நம்ம அப்படி பிரிண்ட் பண்ணல நம்ம அப்படி வேணும்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ print a னா இது கரெக்ட்டா வருது நான் டைரக்டா அதுக்குள்ள இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்றேன் அது வந்து ஐ மீன் அது வந்து யூ காட் இட் ரைட் ஓகே ஓ இந்த 3 கோட்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க லைக் உள்ள ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க அந்த ஸ்லாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ற இடத்துல ஸ்லாஷ் யூஸ் பண்றதுக்கு எஸ்கேப் சீக்வென்ஸ் தான் எஸ்கேப் அது வேற எஸ்கேப் சீக்வென்ஸ் சொல்றேன் பட் ஆனா அந்த எஸ்கேப் சீக்வென்ஸ் யூஸ் பண்றதுல நீங்க அந்த 3 கோட்ஸ் யூஸ் பண்ணாலும் இதுவும் எஸ்கேப் பண்ணுங்க இது 3 கோட்ஸ் இப்போ நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இன்டிஜர் வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஓ அப்படியா அது பண்ணலாம் ஓகே அது ஓகே வில் see அந்த ஸ்ட்ரிங்ஸ் ஆரம்பிக்கலாம் நம்ம பாப்போம் ஓகே இப்போ வெறும் ஒரு டபுள் கோட்ஸ் போட்டு நம்மளே நியூ லைன் டெலிபரேட் பண்ணாலும் அது இன்னொரு பிரிண்ட் ஆமா நீங்க அப்படி கொடுத்தா அப்படி தான் இப்போ நீங்க தான் சொல்றீங்க இது in case நான் காப்பி பண்ணிட்டேன் நான் வந்து a = அப்படினு இத வந்து நான் அப்படியே மொத்தமா உள்ள போட்டேன்னா எனக்கு வந்து a பிரிண்ட் பண்றப்ப எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி போடுங்க சோ பிரிண்ட் அப்படி நீங்க பண்ணும்போது ஃபார்மட் ஓகேவா ஓகே ஆலிவர் நான் வரேன் அதுக்கு தான் வரேன் வெயிட் பண்ணுங்க அந்த ஸ்ட்ரிங்ஸ் தான் வரேன் நீங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கீங்க சோ ப்ளீஸ் ஸ்டே வித் சொல்லுங்க எதை நான் ரிப்பீட் பண்ணுவோம் புரியல ஸ்ட்ரிங்ஸ் ப்ரோ அதான் இங்க பாருங்க அதான் நான் முடிக்கவே இல்ல சோ நான் இன்னொரு மென்ஷன் பண்ணிட்டேன் ஆக்சுவலா இதுவும் ஸ்ட்ரிங் யூ கேன் ஆல்சோ டிஃபைன் ஸ்ட்ரிங்ஸ் வித் சிங்கிள் கோட்ஸ் அப்படினா இப்படி this is தெரியுதா சோ இது ஒரு வழி மொத்தம் மூணு வழி இருக்கு செய்யறது ஓகே so a string can be defined in 3 different ways ஒன்னு சிங்கிள் கோட்ல இன்னொன்னு டபுள் கோட்ல இன்னொன்னு ட்ரிபிள் டபுள் கோட்ல ஓகேவா சோ இந்த மூணு வழிகள் இருக்கு இந்த மூணு வழி எப்படி வேணாலும் நீங்க செய்யலாம் ஒன்னொரு என்ன வித்தியாசம்னா அத நம்ம போக பாப்போம் ஓகேவா சோ இப்போதைக்கு அஸ்யூம் பண்ணிக்கோங்க string அப்படிங்கற டேட்டா டைப் இந்த மாதிரி எல்லாம் you can assign ஓகே நம்ம ஃப்ளோட் பார்த்தோம் பூலியன் பார்த்தோம் பூலியன்ல இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு பட் அதெல்லாம் வந்து நம்ம இத முடிக்க பூலியன் பத்தி பார்த்தோம்
இதை பற்றி சர்டிஃபிகேட் இருக்கா? எதை படிச்சோம்? இந்த ரெண்டு முடிச்சோம். இதுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட்லாம் பிளான் பண்ணல. ஏன்னா நாங்கள் பப்ளிக்கான வீடியோ கூட போடுறது பிளான் இருக்குது. ஸோ ஓ ஓகே. என்னமா யூடியூப்ல வேறு பிளான் பட் சரி ஓகே பார்ப்போம். வேறு வாசி என்ன பார்த்துருக்கோம்? ஓ இந்த 3 ஸ்ட்ரிங் பார்த்துருக்கோம். 3 டைப்ஸ் ஆஃப் ஓகே அப்போ ஸ்ட்ரிங் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணணும். அதுதான் நல்லா சொல்லி 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் பார்த்துறோம். அது வந்து ஓகே லைன் பண்ணுறோம். என்னமா மியூட்டபிலிட்டி பார்ப்போம். மியூட்டபிலிட்டி முன்னாடி இன்னொரு ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஏன்னா இன்டீஜர் ரிலேட்டட் ஆபரேஷன்ஸ் பார்த்தோம், ஃப்ளோட் ரிலேட்டட் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பார்த்தோம்ல. ஸோ நவ் லெட்ஸ் see what are the starting ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் ஸ்ட்ரிங் எப்படி ஆகும் அப்படிங்கறத பார்த்துட்டு தென் ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பூலியன்ல இருந்து வரேன் பூலியன் போறேன். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. அடுத்து வந்து நம்ம அந்த ஹை லெவல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிப்போம். அப்போ நான் அதை ஓகே இப்போ a is equal to hello. இப்போ பார்த்துட்டு மியூட்டபிலிட்டி செக் பண்ணிட்டே போய்வோம். a is sorry b is equal to hello id of a id of b ஒண்ணா இருக்கா? can you see? ஆமா yes bro. அப்படினா இது தெரியும். b அதே மாதிரி a இதையே வந்து நம்ம c ஒன்னு c is equal to c a இப்போ id of a id of b மாறிட்டா? ஆமா மாறி okay now again a is equal to hello world 1 2 3 b is equal to hello world 1 2 3 okay இப்போ id of a id of b மாறிட்டா? yes bro okay இப்போ I'm doing some small modification. Space well I'm doing underscore. Now id of a id of b மாறிட்டா? இல்ல ப்ரோ இல்ல மாறல ஓகே இப்போ நம்ம வந்து இது இப்போ முன்ன வந்து பெரிய ஸ்ட்ரிங் ஆகும். அந்த மாதிரி இன்னும் பெருசா இருக்கும். id of a id of b மாறிட்டா? மாறல சொல்றேன் del y இப்போ இந்த அண்டர்ஸ்கோர் எடுத்து ஸ்பேஸ் போடுங்க. id of a id of b மாறிட்டா? எஸ் ப்ரோ so you tell the you give your guesses. எதனால இப்படி இருக்கும்? ஸ்பேஸ் என்ன ஸ்பேஸ் ஏன் வந்தா மாதிரி அண்டர்ஸ்கோர் வந்தா ஏன் மாறல? வேற ஸ்பேஸ் விட்டலனா ஒரே ஒரு அண்டர் ஸ்பேஸ் கிட்ட எப்படியும். ஓகே சரி அப்போ இன்னொரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவோம். நீங்க அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு எக்ஸ்பெரிமென்ட் பேஸோட சைஸ் மேபி நான் ஸ்பேஸ் விடல ஓகே id of a id of b மாறிட்டா? எஸ் ப்ரோ ஸ்பேஸ் விடல என்ன? ஸ்பெசிஃபிக் ஆக்சஸ் வருது. ஓகே அப்ப சொல்லுங்க எந்த இந்த இப்ப நீங்க சொல்றீங்க இது ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மேட்ச் பண்ணல டஸ் மேட்ச் எனி ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க சொல்றது ஸ்பேஸ் வந்து பேர் தான் இருக்கணும் ஸ்பேஸ் இருக்க கூடாது அண்டர்ஸ்கோர் இருந்தா ஓகே இதெல்லாம் ஏதோ ஒரு பேட்டர்ன் மேட்ச் பண்ணல ஐடென்டிஃபை இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் ப்ரோ. இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் ஓகே அப்புறம் வேற என்னலாம் உங்களுக்கு தோணுது சொல்லுங்க. வேரியபிள் நேமிங் ஒரு வேரியபிள் நீங்க எப்படி நேம் பண்ணுவீங்கங்கிறது ஒரு நேமிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு. நம்ம பத்தி பேச பார்க்கல பட் அடுத்த சாப்டர் தான் வேரியபிள்ஸ் ஓகேவா. வேரியபிள்ஸ் எப்படி நேம் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறீங்களா என்னடா இது இப்படி இருக்கா அப்படினா அப்படி வாட்ஸ் ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படினா when a string literal matches the standard of a variable பைத்தனோட இன்டர்னல் மெமரி மேனேஜ்மென்ட் அதை எப்படி எடுக்கும் அப்படினா சே டிஃப்ரெண்ட் ஸ்டிங்காக கொடுத்து தொலைஞ்சிருக்கேண்ணா ரைட்டாக இருந்தாங்க
இம்யூட்டபிளான ஒரு விஷயமா வச்சுக்கும். தட் மீன்ஸ் அது எத்தனை தடவை திருப்பி மாத்தினாலும் வந்து அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து இட்ஸ் அபவுட் மெமரி மேனேஜ்மெண்ட். அப்போ நீங்க கேட்கலாம், ஸ்ட்ரிங் எல்லாம் எனக்கு வந்து மியூட்டபிளா அப்படிங்கிற ஸ்ட்ரிங் எல்லாமே மியூட்டபிள் தான். ஓகேவா? எல்லா ஸ்ட்ரிங்குமே மியூட்டபிள் தான். ஸோ ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம we can use as identifiers. But there is a way for the memory to know if that string is an identifier or a string is a string. ஒரு string ஐப்பா ஸ்டாண்டர்ட் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறீங்களா என்னடா இது இப்படி இருந்தா வாட் இஸ் ஏதோ மேட்ச் பண்ணிக்கிட்டு இது காரணம் என்ன அப்படின்னா when a string literal matches the standard of a variable பைத்தனோட இன்டர்னல் மெமரி மேனேஜ்மெண்ட் அதை எப்படி எடுக்கும் அப்படின்னா இம்யூட்டபிளான ஒரு விஷயமா வச்சுக்கும். தட் மீன்ஸ் அது எத்தனை தடவை திருப்பி மாத்தினாலும் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து இட்ஸ் அபவுட் மெமரி மேனேஜ்மெண்ட். அப்போ நீங்க கேட்கலாம், ஸ்ட்ரிங் எல்லாம் எனக்கு வந்து மியூட்டபிளா அப்படிங்கிற ஸ்ட்ரிங் எல்லாமே மியூட்டபிள் தான். ஓகேவா? எல்லா ஸ்ட்ரிங்குமே மியூட்டபிள் தான். ஸோ ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம we can use as identifiers. But there is a way for the memory to know if that string is an identifier or a string is a string. ஒரு ஸ்ட்ரிங் ஐப்பா ஐடென்டிஃபையரா இருக்கும். நீங்க வந்து ஏதோ இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு API கீ சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த API கீ ஒரே வேர்டா இருக்கும். அது ஒரு நடுவுல அண்டர்ஸ்கோர் ஏதோ இருக்கும். கரெக்ட்டா? வேற ஒரு ப்ரோகிராமபிள் ஐடென்டிஃபையர் ஒரு ஸ்ட்ரிங் உள்ள நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எத்தனையோ ஸ்ட்ரிங் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்ட்டா? எஸ். ஒரு காம்ப்ளிகேட்டடான கோட் எழுதும்போது will write lot of things. ஸோ அப்படி ஏதாவது எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஏன் அப்படிங்கிறதுக்கு GitHub போவோம். சும்மா ரேண்டமாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ PHP ஃபாஸ்ட் கேட்ச் பண்ணிட்டு ஸோ அது ஸ்டோர் போவோம். இதில் பெருசாக nothing அடுத்து இதெல்லாம் நம்ம பசங்க செஞ்சோம். ஸோ நான் எதை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா எதெல்லாம் வந்து டேக் அஸ் ஐடென்டிஃபையர்ஸ் டேக் அஸ் டோக்கன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடைக்குமா? ஓகே, இப்போ இதெல்லாம் பாருங்களேன். இந்த இடத்துல ஆட் அப்படின்னு போட்டு இங்கே ஒன்று எழுதிருக்காங்க. சரிதா? திஸ் இஸ் ஸ்ட்ரிங் தான். கரெக்டாக? திஸ் இஸ் ஸ்ட்ரிங். பட் இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் சம்திங் மோர். கரெக்டாக? இது ஒரு ஸ்ட்ரிங் தான். பட் இது ஸ்ட்ரிங் மட்டும் இல்லை. வேற எதையும் ரெஃபர் பண்ணுற ஒரு ஐடென்டிஃபை மாதிரி இருக்கும். இது சரிதா? எஸ். இதை பாருங்க. இட் லுக்ஸ் லைக் an identifier. ஆமாவா? ஆமா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் ஆகும் ஐடென்டிஃபையர் ஆகும் பைத்தன் லெவலில், அதாவது பைத்தனோட ஸ்டாண்டர்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபையர்ஸை சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே பைத்தன் ஒரு ஸ்டாண்டர்ட் ஐடென்டிஃபையர். இப்போ நம்ம பார்த்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் அது மாதிரி வாசி. ஓகே பைத்தன் என்னமா அந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை. இதிலே வந்து ஹலோ .23 அப்படின்னு வச்சுருக்கோம். பிக்கும் அதே வைப்போம். இதில் பாருங்க. ஓகே, இப்போ இதோட வேற மாறி தெரியுதா? You see? So usage of dot அந்த இடத்துல வந்து விஷயத்தை மாத்திடுச்சு. So identifiers அப்படினு பைத்தன் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து வச்சிருக்கும். அந்த மாதிரி எதெல்லாம் இப்போ பைத்தனோட டோக்கனைசேஷன் பைத்தனோட ஐடென்டிஃபையரோட ஸ்டைலுக்கு மேட்ச் ஆகுதோ அதனோட மெமரி ஓகே. So இந்த இம்யூட்டபிள் அப்படிங்கிறது வந்து அப்ளைஸ் ஃபார் both address and value அப்படிங்கிறது எல்லாரும் தெளிவா புரியுதுல? எஸ். அது புரியுதா இல்லையா? மியூட்டபிலிட்டிங்கிறது அதோட அட்ரஸ்க்கு அப்ளை ஆகும், வேல்யூக்கு அப்ளை ஆகும். புரியுதா? புரியுது. ஓகே, எல்லாம் தெளிவா. இப்போ மறுபடியும் இதை மறுபடியும் பாருங்க. once again let's go through this again. ஒரு நிமிஷம் இதுல இன்னொரு விஷயம் அப்படிங்க. ஓகே, போதும். எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கோம். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. ரைட்டு, ஓகே, பாய் பாய். போக்குவரத்து